my mighty angel is here, my sister and brothers. நாம் வேதாகமத்தை திறந்து நாம் ரெவலேஷன் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். படிப்போமா? பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் கூடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வாசிக்கப்பட்ட வேதவாங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேளையில் இதோ உம்முடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளில கர்த்தாவே, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆண்டவரே அந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியானது எங்களுக்குள்ளாய் பரிபூர்ணப்படும்படி எங்களை வழியெடுத்துக் கொண்டிருக்கிறீர். எங்களை உடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. உடைய தன்மையினால் உடைய குணாதிசயத்தினால் தகப்பனே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த அற்புதமான வேளையில் கூட கர்த்தாவே, இதோ இந்த காலமானது எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை தகப்பனே நாங்கள் செய்தியின் நூலாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நோவாவின் காலமா இருக்கின்றது, இது சோதனையின் நாட்களா இருக்கின்றது கர்த்தாவே. இதோ இந்த தேசங்களில் நடக்கிற ஈவென்ட்ஸை பார்க்கும் பொழுது மனவாட்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே மிக தெளிவாய் தகப்பனே நீர் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு எச்சரித்திருக்கிறீர் தகப்பனே. ஓ அன்பு சகோதர சகோதரிகள் யாவரும் கண்களை மூடி அப்பா தகப்பனே, இதோ இந்த பேர்பட்ட காரியங்கள் நாங்கள் கண்களில் பார்க்கிறோம், செவிகள் கேட்கிறோம். இவைகள் எல்லாமே எங்களுக்கு ஒரு காரியத்தை எங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தகப்பனே. மனவாட்டியானவள் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்பதை இந்த சங்கதிகள் எல்லாமே எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாகவே தகப்பனே, ஏதோ உடைய அளவில்லாத உடைய தம்முடைய கிருபையினால் எங்களை ஆச்சரியமான கிருபையினால் அந்த ராஜரிகமான கிருபையினால் தகப்பனே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாவே, இதோ இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை ஆண்டவரே நீர் திரைமறைத்துக் கொண்டு வெளிப்படுவீராக. என்னுடைய ஆத்மாவானது கர்த்தாவே எம்மாவூர் சிஷ்யர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்கிறாக. பேசப்படுகிற இந்த ரிவில்டான வார்த்தைகளை தகப்பனே, உங்களுடைய சிந்தையை தகப்பனே நாங்கள் திறந்து பார்க்கும் பொழுது ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆண்டவரே சாமான்யமாக நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே எளிமையா நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களோட கூட இடைபடுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு எடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் செய்கிற ஆராதனைகள், நாங்கள் செய்கிற பாடல்கள், நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றின் மூலமாக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இங்க எதற்காக ஆண்டவரே தாய்மார்களும் ஆண்டவரே சகோதரர்களும் சகோதரிகளும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் தகப்பனே ஜெபிக்கிறார்களும் எல்லா காரியங்களுக்கும் நீர் பதிலாக இருக்கிறீர். இதோ தங்களுடைய வாழ்க்கையில நீர் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா நீசி, யெகோவா சிட்கேல், யெகோவா ரூபா, ஆண்டவரே யெகோவா ஆண்டவரே ஷம்மா சமாதானத்தின் தேவன், ஷாலோமின் தேவன் தகப்பனே. இந்த நாமங்களுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே வழிநடத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவிவீராக தகப்பனே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம், சாஷ்டங்கமாய் உடைய பாதத்துல தாழ்த்துறோம் தகப்பனே. நீர் மாம்சத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இதோ இந்த முதல்கள் மூலமாக நீர் பேசுவீராக. பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பிளெஸிங்காய் அமைய கர்த்தாவை கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம யாவரும் புரிந்து கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். தேவனுடைய அளவில்லாத கிருபையும் இரக்கமும் தெய்வம் உங்களோட கூட என்றென்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா சகோதரே சகோதரியே? சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம போன வாரத்துல இந்த செய்தியை பார்த்தோம். சின்ன ஒரு ரீகால் மட்டும் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம பேசப்படுற செய்திக்கு போகலாம். என்ன செய்தி பார்த்தோம் சகோதரே சகோதரியே? நம்ம சீல்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு அதிகாரத்தின் மூலமாக என்னென்ன சங்கதிகளானது இருக்குது என்பதை பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கிற சங்கதிகளை நம்ம பார்த்தோம். ஆமென். அதன் பிறகு 6வது முத்திரையின் கீழே நடக்கிற காரியங்களை பார்த்தோம். 6வது முத்திரை கீழே
நடக்கிற காரியங்களை பார்த்தோம். எப்படி வந்து அந்த 6வது முத்திரையின் கீழே மோசஸ் and எலியா அந்த காரியங்களை செய்யறாங்க. ஏற்கனவே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செய்த ப்ராஃபிட்ஸ், அவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையில செய்த ப்ராஃபிட்ஸ். யாரு யாத்திரை தூதன்? யாரு முதலாவது யாத்திரை தூதன்? வந்து மோசஸ் இல்லீங்களா? அந்த மோசஸ் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணலாங்க? எஸ் தகர்க்கும்படி செய்யறாங்க இல்லீங்களா? ஏன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆமென், அவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆக்ஞைகளை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தகர்க்கப்படுறாங்க. விசுவாசி மறுபடியும் எலியா வந்து என்ன பண்றாரு? மறுபடியும் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டு அதன் மேல பலி செலுத்துறார். தேவன் பிலராஃபேர் வந்து என்ன பண்றாரு? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசிக்கிறீங்களா? அங்க இறங்கி வந்து என்ன பண்ற தம்முடைய ஊழியக்காரனை வந்து என்ன பண்றாரு? நிரூபிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ மோசஸ் மகத்தான காரியங்களை செய்தார். எங்க எகிப்துல வந்து பிதாவுக்கு கோசோரியில வந்து இஸ்ரேல் பிரஜைகள் அங்க இருக்கிறாங்க. அங்க வெளிச்சம் இருக்குது, மத்த எகிப்துல அந்தகாரம் இருக்குது. இப்ப ஏற்கனவே சூரியனை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு? எஸ், அந்தகாரப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு அவர் தடை பண்ணியிருக்கிறார். அதே போல யார்? எலியா வந்து தம்முடைய நாட்கள்ல அவர் வந்து வாழும்போது சோதனை சோரி அவர் 3 வருஷம் என்ன பண்ணிருக்காரு? மழை வராதபடிக்கு அவர் தடை பண்ணியிருக்கிறார். இந்த காரியங்களை என்ன பண்றாங்க அவங்க? அந்த ஒரு 70 வீக்ஸ்ல அந்த கடைசி பாதி வீக்ல வந்து என்ன பண்றாரு? கடைசியில பாதி வீக்ல மோசஸ் and எலியா வந்து அந்த 1,44,000 பேர்கள் வந்து ரட்சிப்படையும்படி மீட்படையும்படி விசுவாசிக்கிறீங்களா? அவங்க ஸ்பீச் பண்றாங்க. அப்ப அவங்கள வந்து கொல்லுன்ற மாதிரி பார்க்கும்போது சோதனை சோதியே அவங்க என்ன பண்றாங்க? அவர்களை வந்து அழிக்கணுன்ற மாதிரி பார்க்கும்போது அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்கள் உரைக்கப்படுற வார்த்தையினால என்ன பண்றாங்க? இயற்கையை வந்து தண்டிக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் அவங்களை அழிக்கணுன்ற மாதிரி வரும்போது அவர்களை வந்து அவங்க உரைக்கப்படுற வார்த்தையினால என்ன பண்ணலாம்? எஸ், கொலாப்ஸ் பண்ணலாம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி வல்லமை இருந்த ப்ராஃபிட்ஸ் இருப்பாங்க. ரெண்டு தேவனுடைய வீட்டுல இருக்கிற 2 ஒலிவ மரங்களா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அங்க அந்த 1,44,000 பேர் ரட்சிக்கப்படும்படி அங்க இஸ்ரவேல்ல வந்து என்ன பண்றாங்க? அவங்க எஸ் வார்த்தையை ஸ்பீச் பண்றாங்க. ஆமென். அப்ப என்னது? எந்த பண்டிகைக்கு மத்தியில? எக்கால பண்டிகைக்கும் பாவ நிவர்த்தி பண்டிகை மத்தியில எக்காலங்கள் என்ன பண்ணுது? எஸ், இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த நாட்டை வழிநடத்துது. உங்களுக்கான பாவ நிவர்த்தியானது இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா எக்காலங்கள் ஊதும் பொழுது அவங்க எல்லாமே எருசலேமை நோக்கி வருவாங்க. தேவாலயத்தை நோக்கி வருவாங்க. அப்ப அங்க வந்து அந்த ஒரு ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர், இஸ்ரவேலில் ஆல்டர், ஒட்டுமொத்தமான இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு பலி அங்க என்ன பண்ணுவாங்க? செலுத்துவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆல்டருக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணும்? தன்னுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி அவங்க ஒரு சாயங்காலத்திலிருந்து மற்றொரு சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? தாழ்மையோடு கூட அங்க காத்திருக்கும் தேவ சமூகத்துல. இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? அப்புறம் எந்த கேப்ல பார்த்தோம்? அப்போ 5வது சொல்லுங்க, 5வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது இக்காலத்துக்கும் 6வது இல்ல, நம்ம நல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லீங்களா? எந்த ஒரு காரியத்தை பார்த்தோம்? நானே மறந்து போயிட்ட பாருங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்தியை மறுபடியும் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க? மறுபடியும் பாருங்க. ஏன்னா இது நம்முடைய ஒரு கடமை. ஏன்னா நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் தேவை. ராப்சரிங் ஃபெய்த் நமக்கு தேவை இல்லைங்களா? நம்ம ராப்சர்ல போகணும். அப்ப நம்ம ராப்சருக்கு போகணும்னா நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் எங்க இருக்குது? எஸ், எடுத்துக்கொள்ளப்படுது. இல்லங்க, நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டு சொல்லுங்க. அப்ப ராப்சரிங் ஃபெய்த் எங்க இருக்குதுன்னா இந்த செய்தியில தான் இருக்குது. செய்தியில இருக்குது. அப்ப செய்தியை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கும் போது ஆமென், அப்ப நமக்கு என்ன ஆகுது? எஸ், ஃபெய்த் உருவாகுது, உள்ள இன்க்ரீஸ் ஆகுது. ஓ, காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்குதான்ற மாதிரி என்ன பண்றோம்? எஸ், தேவனுடைய மகத்தான சிந்தையை வந்து தேவன் வெளிப்படுத்தும் போது நம்ம அந்த காரியங்களை பார்த்து என்ன பண்றோம்? நம்ம புரிந்து கொண்டு நமக்குள்ள அந்த ஒரு விசுவாசமானது என்ன ஆகுது? எஸ், புரியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ராப்சரிங் ஃபெய்த் ஆனது நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் காரியங்கள் இதுதான்ற மாதிரி நமக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும்? ஓன்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுது? காரியங்கள் புரியும் போது நம்ம என்ன பண்றோம்? தேவனை விசுவாசிப்போம். அப்ப நம்முடைய ஸ்தானம் இது. அப்ப நாம என்ன பண்ணணும்ன்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுது? நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கேரக்டர் என்ன?
நம்ம என்ன பண்றோம், நமக்கு காரியங்கள் வெளிப்படும் போது நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த மனவாட்டியுடைய காரியங்கள் நமக்குள்ளாய் வெளிப்படும்படி நாம் அர்ப்பணிப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு தெரியும், நித்தியத்திலிருந்து நித்திய வரைக்குமே நமக்கு காரியங்கள் தெரியும். நான் இந்த உலகம் உண்டான இந்த உலகமானது 6000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்திருக்குது, அது வேற சப்ஜெக்ட், விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இது ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாக்குறோம். என்னது வார்த்தை? ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்போ அங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அப்ப அங்கிருந்து பாக்குறோம். அப்ப அங்கிருந்து இது வரைக்குமே 6000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 6000 ஆண்டுகள்ல வந்து என்ன நடந்துச்சு தெரியும் நமக்கு. அதுக்கு முன்னாடி தேவன் எப்படி இருந்தாலும் தெரியும். அந்த ஒரு வேற உலகத்தை குறித்து நம்ம காரியங்கள் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய சிந்தைன்றது என்ன? நித்தியம். அப்ப நித்தியத்திலிருந்து நம்ம நித்தியம் வரைக்குமே நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்? எஸ், நம்ம பார்க்க போற காரியம் நித்தியத்தை பார்க்க போறோம். இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், பெற்றுக்கொள்ள போறோம். அது என்னவா இருக்குது? அது நித்தியமா இருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவல் எங்க இருந்தாங்க? அவங்க பிளஸ் பலியில இருந்தாங்க. அவங்க மாம்ச சரீரத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க எஸ், நித்தியத்துல இருந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வரைக்குமே நம்ம காரியங்கள் தெரியும். அப்ப அந்த காரியங்களை வந்து தேவன் காலகாலங்களாக வெளிப்படுத்தல. இந்த 7ஆம் தூதன் இக்காலம் ஊதுகிற போது எஸ், தேவன் எல்லா மிஸ்ட்ரீஸையும் என்ன பண்ணிருக்காரு? எல்லா ரகசியங்களையுமே ரிவீல் பண்ணிருக்கிறார். எஸ், நாம் காணும்படி அவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லி இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா? இன்றைக்கு வந்து சில சின்ன காரியங்களை பார்க்கலாம். இங்க 6வது முத்திரையை படிக்கும்போது தேவன் 6வது முத்திரையை படிக்கும்போது எனக்கு தேவன் வந்து சில காரியங்களை காண்பித்தார். என்னன்னா 24ஆம் அதிகாரத்திலேயே தேவன் முத்திரைகளை பேசியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல தேவன் 6 முத்திரைகளையும் பேசியிருக்கிறார். அந்த 7வது முத்திரை யார் தெரியுமா? 7வது முத்திரைன்றது என்ன? கிறிஸ்து, கமிங் ஆஃப் தி லார்ட். தேவன் பூமிக்கு இறங்கி வர்ற காரியமா இருக்கு. ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்கிறாங்க, யூடியூப்ல பார்த்து கேட்டிருக்கிறாங்க, 7th சீலை பத்தி பேசுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சகோதரியே, நிச்சயமாகவே உங்களுக்கு புரியுன்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியமானது உங்களுக்காக தான் பேசுறேன். 7th சீல் என்பது தேவன் பூமிக்கு இறங்கி வர்ற காரியமா இருக்குது. கமிங் ஆஃப் தி லார்ட். அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்படுற காரியம் தான் 7th சீல். புரியுதா? அப்போ மாம்சத்துல தேவன் வெளிப்படுற காரியம் தான் அது 7வது முத்திரையா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம அநேக இடத்துல வந்து என்ன பண்ணலாம்? 7th சீலை பார்க்கலாம், 7வது முத்திரையை பார்க்கலாம். அப்ப 7வது முத்திரை என்பது என்ன? தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வர்ற காரியமா இருக்கு. அப்ப இந்த மமரே சமபூமியில தேவன் ஆபிரகாமை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறாரு? எஸ், ஒரு பாடியில சந்திக்கிறாரு. ஒரு மாம்ச சரீரத்துல என்ன பண்றாரு? தன்னை வந்து மாற்றிக்கொள்றாரு. ப்ராஃபிட் சொல்றாரு, ஒரு செய்தியில சொல்றாரு, நிறைய செய்தியில சொல்லிருக்காரு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தூசி என்ன பண்றாரு? மண்ணை வந்து தூசியா வந்து கிளப்பி அதுல சரீரத்தை உண்டாக்கினாராம். ஏன்னா நம்ம இந்த பிளஸ் வந்து என்னவா இருக்குது? மண்ணா இருக்குது இல்லீங்களா? அப்ப மண்ணாலதான் தேவன் என்ன பண்றாரு? அங்க சரீரத்தை வந்து உருவாக்கி கொண்டு அந்த சரீரத்துக்குள்ள தன்னை ஊற்றிக்கொண்டு அங்க என்ன பண்றாரு? மமரசம பூமியில நடந்து போறாரு. அப்ப நடந்து போகும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆபிரகாம் வந்து அந்த வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வாய்ஸை கேட்டிருக்கிறார். எப்போ? அவரை வந்து அழைக்கும் போது, அவர் அழைக்கும் போது ஆபிரகாம் வந்து அழைக்கிறார் இல்லைங்களா தேவன்? அப்ப அழைக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? அந்த வாய்ஸ் வந்து சத்தத்தை வந்து கேட்டிருப்பார். அப்போ பாருங்க, அங்க மமரே சமபூமியில வந்து சாராவும் பிளஸ் ஆபிரகாம் வந்து சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்களாம். புரியுதா உங்களுக்கு? சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது அவர் கோவப்பட்டு எதுவும் பேசாம வெளியே வந்து அந்த ஓக் மரத்துக்கு கீழே கூறும்போது ஓக் மரத்துக்கு கீழே அமரும் போது சொல்லி அங்க ஒரு என்ன பண்றாரு? ஒரு மகத்தான ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? அப்ப அங்க 3 பேர் போயிட்டு இருக்காங்க. 3 பேர் போயிட்டு இருக்கும் போது அங்க அழைத்த தேவனுடைய சத்தமானது அங்க வெளிப்படுது, கேக்குது அவர் காதுக்கு. அப்ப கேட்கும் போது அடடா, இது என்னவா இருக்குது? இது ஏதோ எங்கோ நான் கேட்டிருக்கிறேனே சொல்லிட்டு அவர் என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது, என்ன அழைத்த தேவன் அவர் அல்லவா? அப்ப என்ன அழைக்கும் போது இந்த வாய்ஸ் வந்து இந்த சத்தம் தானே பண்ணிச்சேன்.
என்னை அழைத்தது. ஆமென். அப்ப அந்த சத்தம் தான் எங்க மாம்சத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது? எஸ், நடந்து கொண்டு போயிட்டு இருக்குது. அப்போ அவர்தான் நிச்சயமாகவே யெகோவா, எல் ஹெலோ எலோஹிம், எல் எலா எலோஹிம். இப்போ மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறன்ற மாதிரி என்ன பண்றாரு? அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி போறார். ஓடி போயிட்டு, ஆமென். என்னுடைய ஆண்டவராகிய தேவனே, இந்த அடியனுடைய வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இளைப்பாரி என்ன பண்ணுங்க, புசித்து குடித்து நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, தேவன் எப்பவுமே மாம்சத்துல வெளிப்படுகிற காரியம் தான் என்னவா இருக்குது? செவன்த் சீலா இருக்குது. ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம் இல்லீங்களா, நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம், நிறைய இடத்துல நம்ம பொறுத்து காட்டலாம். ஆனா நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், செவன்த் சீல் என்பது தேவன் மாம்சத்துல வெளிப்படுற ஒரு காரியமா இருக்குது. தேவன் மாம்சத்துல வந்து இந்த பூலோகத்துல வந்து சஞ்சரிக்கிற ஒரு காரியமா இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாகவே தேவனுடைய கிருபையானது உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா செவன்த் சீல் என்ன பண்ண மாட்டாங்க நிறைய பேரு. தேவன் வந்து மாம்சத்துல வெளிப்படுறார், ஓகே. ஆனா மாம்சத்துல வெளிப்படும் போது இப்ப முதல் வரையில் எப்படி வந்தார்? அவரு மாம்சத்துல வெளிப்பட்டார், ஆனா தனிப்பட்ட மனிதனாக வெளிப்பட்டார். ஆனா இங்க எப்படி வெளிப்படுறாரு? ஒரு பாடியை வந்து என்ன பண்றாரு? எஸ், ஒரு பாடியை வந்து எடுத்துக்கிறாரு. அந்த ஒரு பாடியின் மூலமாக, அந்த ஒரு எஸ் சரீரத்தின் மூலமாக, திரையின் மூலமாக வெளிப்படுறார். இது என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்கிற பாலகருக்கு வெளிப்படுத்துவது முடிய எஸ் உங்களுடைய திரு உலகத்திற்கு பிரியம்ன்ற மாதிரி சொல்றாரு தேவன். புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு ப்ராஃபிட் தான் அவரு. சாதாரணமான ஒரு மனிதனை போல தெரிகிறார். ஆனா அவருக்குள்ள காரியங்கள் நடந்த காரியங்களை பார்க்கும்போது அது மகத்தான காரியங்கள். அதை தப்பா கூட புரிஞ்சுக்கிறாங்க. பிரணாம் கிறிஸ்டல் என்ன பண்றாங்க? அவர்தான் தேவன் என்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா தப்பா பொறுத்துறாங்க. ஆனா அதை சரியான ரீதியில பொருத்தணும், சரியான முறையில என்ன பண்ணும், அவருக்குள்ள நடந்த அந்த மினிஸ்ட்ரி வந்து சரியான முறையில வந்து பொறுத்துற ஒரு காரியமான தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணல, அவரை என்ன பண்ணல. யோவான் வந்து என்ன பண்றாங்க, எஸ் ஒரு தூதனுடைய காலுக்கு போய் விழுறாரு. அப்ப காலுக்கு போய் விழும்போது அவர் என்ன சொல்றாரு? அவரு நானும் உன்னுடைய சகோதரர்களை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான் மாதிரி சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவர் தான் என்ன பண்றாரு? யோவானுக்கு அங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிற தூதன். யாரு? செவன்த் ஏஞ்சல். அந்த கோப கலசங்களில் ஒரு தூதன் யாரு? இவர்தான். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்ம என்ன காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எஸ், எக்காலங்களை பத்தி பார்க்கணுன்ற மாதிரி, எக்காலங்களை பத்தி பார்க்கணுன்ற மாதிரி நம்ம முடிவு செய்திருக்கிறோம் இல்லீங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்டிகைகளை குறித்து பார்த்தோம் இல்லீங்களா? பண்டிகைகளை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு இந்த எக்காலங்கள் வந்து எதன் கீழே அடங்கி இருக்குதுன்ற மாதிரி பார்க்கும்போது ஆறாவது முத்திரையின் கீழே அடங்கி இருக்குதுன்ற மாதிரி பார்த்தோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பாருங்க, சீல்ஸ் 1 2 3 4 5 6 7. இது கமிங் ஆஃப் தி லார்ட். இது கமிங் ஆஃப் தி லார்ட். தேவன் பூமிக்கு இறங்கி வர காரியமா இருக்கு. இது 6th சீல், இது 5th சீல். இது பூமியை வந்து தம்முடைய ப்ராஃபிட்ஸ் என்ன பண்றாங்க? தம்முடைய ப்ராஃபிட்ஸ் மூலமாக 6th சீல் என்ன? சுத்திகரிப்பின் முத்திரை. அப்ப 6th சீல் என்பது என்ன? சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. அப்ப பூமியை வந்து சுத்திகரிக்கிற ஒரு முத்திரையா இருக்குது 6th சீல் இல்லீங்களா? 5th சீல் பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள். பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள். 4th சீல் என்ன? மங்கின குதிரை. புரியுதா உங்களுக்கு? மூன்றாவது கருப்பு நிறம். எஸ், கருப்பு. பர்பிள், பிளாக், ரெட், ஒயிட். புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா அப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறேன். மேன், விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்போ இந்த கமிங் ஆஃப் தி லார்ட், தேவன் இறங்கி வராம தேவனுடைய சிந்தை என்னாகாது, அப்ப 10ஆம் அதிகாரத்துல மைட்டி ஏஞ்சலா அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் இறங்கி வரும்போது சோதனை 2 வல்லமைகளை வந்து என்ன பண்ணிருக்காரு?
மிதித்துக் கொண்டு நம்முடைய கருத்துல திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை என்ன பண்றாரு? கையில வைத்திருக்கிறார் இல்லீங்களா? அதுதான் என்னவா இருக்குது? தேவனுடைய மகத்தான சிந்தையானது திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு அதே ஒரு அத்தாட்சியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ அவர் வராம இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஆறு முத்திரைகளுடைய ரகசியங்கள் வந்து நமக்கு புரியாது. ஏன்னா அந்தந்த காலத்துல வந்த யாரு சீர்திருத்தக்காரரும் ப்ராபட்ஸ் வந்து அவங்க காலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை பேசினாங்களே ஒழிய ஒட்டுமொத்தமான ஒரு மீட்பு திட்டத்தை பேசலாம். அவங்க அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை என்ன பண்ணாங்கன்னா பேசுறாங்களே ஒழிய இந்த காலத்துல ப்ராஃபிட் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை என்ன பண்ணல அவங்க பேச முடியல. இந்த காலத்துல நிறைவேறணும் இல்லீங்களா? அது தேவனுடைய சித்தமா இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் இந்த 7th seal ஓபன் ஆகாம 7th coming of the Lord வந்து இந்த பூமிக்கு இறங்கி வராம இந்த 6 முத்திரையுடைய ரகசியங்கள் வந்து என்ன பண்ணாது? ஓபன் ஆகாது. அப்போ 7th seal அப்ப 7வது முத்திரை மூலமா தான் இந்த 6 முத்திரைகளானது எஸ் ஓபன் ஆகுது. அப்ப 6வது முத்திரைகளை தான் இந்த 6வது முத்திரை 1 2 3 4 5 6 7 எக்காலங்கள். இதனது எக்காலங்களா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப 6வது முத்திரைகளை தான் 7 எக்காலங்களா இருக்குது. இப்போ நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப 7வது எக்காலத்தின் மூலமாக கோப கலசம். என்னது? கோப கலசம். கோப கலசங்கள் அடங்கியிருக்கின்றது. கோப கலசங்கள் அடங்கியிருக்கின்றது. நீங்க பைபிள்ல வந்து நல்லா படிச்சீங்கன்னா வரம் பெற்ற செய்தியாளர்களுடைய செய்திகளை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே நமக்கு என்ன பண்ணும்? தேவன் நமக்கு எளிமையா புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப 7th seal ஓபன் ஆகாம 7th seal ஓபன் ஆகாம சொல்லுங்க 7வது முத்திரையானது ஓபன் ஆகாம இந்த முத்திரைகள் 6 முத்திரைகளுடைய ரகசியங்கள் வெளிப்படாது. அந்த மிஸ்ட்ரிஸ் என்ன ஆகாது? ஓபன் ஆகாது. ஏன்னா இந்த புஸ்தகத்தை இந்த 6 இப்படி இருக்காங்க. இப்ப 7 முத்திரை போடுது இல்லீங்களா? இது முத்திரை வச்சுக்கலாம். இது இதான் பூமிக்குரிய பத்திரம். இதான் பூமிக்குரிய பத்திரம். இதான் என்னவா இருக்குது? அந்த ஒரு திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமா இருக்குது. இந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு யாருக்கும் இடம் இல்ல. அப்ப யாரு வாங்கினத? அத வாங்கினது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துல வந்து இனத்தால் மீட்பரா வந்து அவர் என்ன பண்றாரு? மனுக்குலத்தை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக மீட்பின் பொருளாக வந்து அடிக்கப்பட்டு அந்த ஒரு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியா என்ன பண்றாரு? இப்போ பரலோகத்துக்கு போகும்போது சோதனை அவர் வந்து தகுதியா இருக்கிறார். அவர் தகுதியா இருக்கும் போது இப்ப என்ன பண்றாரு? அந்த புஸ்தகத்தை வந்து அங்க சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற அந்த நபருடைய கருத்துல இருக்கிற புஸ்தகத்தை வந்து யார் வாங்குறாரு? அந்த வாங்குறதுக்கான ஒரு தகுதி யாருக்கு இருக்குதுன்னா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்குது. அடிக்கப்பட்ட நபர்கள் ஆட்டுக்குட்டிக்கு இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. இப்ப அந்த புஸ்தகத்தை வாங்கும் போது சீல்ஸ் அடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? யார் வாங்குறாங்களோ, யார் வந்து அந்த யார் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குறாங்களோ, அந்த புஸ்தகத்தை வாங்கும்படியான ஒரு பரிகாரத்தை செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த 7 முத்திரை அவருக்கு தான் அந்த முத்திரைகளை வெடிக்கும்படியான உரிமை இருக்குது. அவர் என்ன பண்றாரு? உடைக்கிறார். அப்ப அவர் வராம அவர் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்தாம இந்த 1 2 3 4 5 6 7 இது கமிங் ஆஃப் தி லார்ட் தெரியுங்களா? அப்ப அவர் வராம இந்த ரகசியம் எல்லாமே நமக்கு என்ன ஆகாது? ரிவீல்ட் ஆகாது. ஆமென். அப்ப அதனாலதான் அப்போ 7வது முத்திரை மூலகம் தான் இந்த முத்திரை எது? சீல்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப 7வது முத்திரையினாலதான் இந்த 6 முத்திரைகளோட ரகசியம் நமக்கு என்ன ஆகுது? ஓபன் ஆகுது. பிளஸ் 6வது முத்திரைக்கு இருக்கிற
7 எக்காலங்களும் ஓபன் ஆகுது. ஆமென். அப்ப 7வது எக்காலத்தின் கீழாக கோப 7 கோப கலசங்கள் இருக்குதுன்ற மாதிரி நம்ம வெளிப்படுத்துது. ஆமென். ஆமென். ஹalleluya. புரியுதா? அப்ப இந்த எல்லா ரகசியங்களும் அப்ப செவன்ஸ்லுடைய செவன்த் சீல்ல அடங்கி இருக்குது. அப்ப கமிங் ஆஃப் தி லார்ட், பூலோகத்துக்கு தேவன் வராம இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே என்ன ஆகாது, ரிவீல்ட் ஆகாது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஓகே, நான் அதை அழிச்சிடுறேன். நான் நெக்ஸ்ட் வேற ஒரு கண் போடுறேன். போர்டு வந்து போயிட்டு இருக்குப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, இங்க பாருங்க, நம்ம படிச்சோம் இல்லைங்களா? பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதுபோகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தங்களினாலே பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த 3 ஐயோ வந்து என்னவா நான் வந்து விசுவாசிக்கிறோம்? 3 விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாருங்க, அந்த பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிடுறார். ஆமென். இது எக்கால ஊதப்போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தங்களால பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப இந்த ஐயோகளை வந்து என்ன பண்றோம்? அப்படி இல்ல, நம்ம வந்து 3 எக்காலங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? பொருத்துறோம். ஆமென். அந்த 3 எக்காலங்கள் எதா இருக்குது? 5வது எக்காலமா இருக்குது, 6வது எக்காலமா இருக்குது, 7வது எக்காலமா இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், தேர்ட் வேர்ல்ட் வார் நம்ம என்ன பண்றோம்? பொருத்துறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த பாருங்க, 24 மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வந்து இன்றைக்கு என்ன பண்ண போறோம்? சீல்ஸை பார்க்க போறோம். தேவன் எப்படி சீல்ஸ் அதுல வந்து காட்ட போறாருங்கிற காரியங்களை பார்க்க போறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. சீக்கிரம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறீங்களா? ஆமென். நீங்க பாருங்க சோழேஸ்வரியே, நீங்க பாருங்க 24ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக 23ஆம் அதிகாரம் இருக்குது. அப்ப பரிசேயர் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாரு? பரிசேயர்கள் வந்து செய்யற காரியத்தை குறித்து ஐயோ ஐயோன்ற மாதிரி என்ன பண்றனா சில காரியங்களை வந்து அவர் சொல்லிக்கொண்டே வரார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். யாருக்காக சொல்றாரு? இப்ப தேவனிங்க முதல் வருகையில வந்து அவர் கமிங் ஆஃப் தி லார்டா வந்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரு வருகையை கொடுத்திருக்கிறார் அவர். ஆனா அந்த வருகையை வந்து அவங்க என்ன பண்ணல, அவங்க அங்கீகரிக்கல, புரிந்து கொள்ளல. ஆமென். அந்த வருகையே அவங்க என்ன ஆகல, அவங்களுக்கு அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு தேவன் ஒரு மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டாங்க. என்ன பண்றாரு? இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் செய்யற காரியங்களை குறித்து என்ன பண்றாருன்னா, அங்க வந்து அவங்க செய்யற காரியத்தை குறித்து ஐயோ ஐயோன்ற மாதிரி சொல்லிக்கொண்டே வந்து நான் என்ன பண்ணேன், எவ்வளவோ நான் என்ன பண்ணேன். இங்க பாருங்க, அந்த வசனத்தை படிக்கலாம். இங்க பாருங்க, ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமன்றங்களின் ரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளுக்கு கீழே சேர்த்துக் கொள்ளுவண்டுமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகிவிடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப என்ன பண்ற தேவன் பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்த்துக் கொள்வதோ
அந்த மாதிரி அவங்கள வந்து சேர்த்து கொண்டு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு காரியங்கள் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி தேவன் எதிர்பார்த்தார். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவங்க என்ன பண்ணல, எஸ் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனை வந்து அவங்க விசுவாசிக்கல. அதனாலதான் அவங்க செய்த காரியத்தை குறித்து ஐயோன்ற மாதிரி என்ன பண்றாரு, எஸ் புரியுதா உங்களுக்கு? அவங்க பரிசேயரும் சதுசேயர்களும் செய்யற அந்த ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க இல்லைங்களா? தேவனை வந்து கொஸ்டின் கேட்கறது, தேவனை வந்து சோதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. அவங்க செய்யற காரியங்களையும் பிளஸ் அவங்க நடந்து கொள்கிற விதங்களையும் அவங்க எப்படி காரியங்களை செய்யறாங்கன்ற எல்லா காரியங்களை குறித்து அங்க என்ன பண்றாரு, படிக்கும் போது நீங்க அவர் வந்து அவங்களுடைய காரியங்களை வந்து எச்சரிக்கிறார், அவர்களுக்கு வந்து ஐயோன்ற மாதிரி சொல்றார். புரியுதா? அது சொல்ல பிறகு சோரியே பாருங்க 24ஆம் அதிகாரத்துல வந்து 24ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது சோரியே அவர் பாருங்க, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க என்ன பண்றாங்க, புரியுதா உங்களுக்கு? சாலோமனுடைய தேவாலயம் வந்து அடிக்கப்பட்ட பிறகு சோரியே மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க, சகரியா சிறுபாபேல் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சோரியே சிறுபாபேல் அப்புறமா நிறைய அந்த காரியங்கள் வந்து நீங்க நான் என்ன பண்ணலாம், எஸ் பைபிள்ல படிக்கும்போது தான் புரியும் நமக்கு. மேன் நெகேமியா அப்புறமா சிறுபாபேல் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆலயத்தை மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க, எஸ் என்ன சொல்றாங்க, அதை இல்ல அந்த தகர்க்கப்பட்ட அந்த தேவாலயத்தை வந்து புதுப்பித்திருப்பாங்க. புதுப்பித்து சொல்லி நல்லா அதெல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த காரியங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா சீஷர் வந்து என்ன பண்றாங்க, காண்பிக்கும்படி எஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாங்கன்னா காட்டுறாங்க. இங்க பாருங்க ஆண்டவரே, இங்க பாருங்க ஆண்டவரே, தேவாலயம் எப்பேற்பட்டதா இருக்குது, எப்பேற்பட்ட மகத்தான தூண்களா இருக்குது, எப்படி எல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் இதை செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு வந்து காட்டுறாங்க. அப்ப காட்டும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, இவர்கள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தேவனத்தை காட்டுறீங்க நீங்க, ஒரு நாள் வந்து என்னாகும், இந்த ஒரு கல்லின் மேல கல் இல்லாதபடிக்கு ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது, அப்போ ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாமே தகர்க்கப்பட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்தில் தெளித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்க இருக்கிறார் அவரு, ஒலிவ மலையின் மேல் இருக்கிறார். நல்லா படிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், அப்போ இந்த மலை என்பது எப்பவுமே ஒரு விசிஷ்டமான காரியத்தை என்ன பண்ணுது நமக்கு, எஸ் நம்ம இந்த வேதாகமத்துல பார்க்கும்போது ஒரு மகத்தான ஒரு காரியத்தை வந்து காண்பிக்குது இல்லீங்களா? அல்லேலூயா. அப்போ மோசஸ் வந்து எங்க சந்திக்கிறாரு, ஓரேப் என்கிற தேவ பர்வதமாகிய மலையில என்ன பண்றாரு, அந்த ஒரு அட்ராக்ஷன் மூலமாக வெளிப்படுறார். மோசஸ் சந்திக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதே போல சீனாய் மலை மேல என்ன பண்றாரு, சீனாய் மலைக்கு மேலதான் அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கொடுக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதே போல மறுரூப மலையில என்ன பண்றாரு, அவர் மறுரூபம் ஆகிறார். புரியுதா? யாரு, இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி மலைகளை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சொல்லி மேன் ஹல்லேலூயா. அதே போல சொல்லுங்க, இன்னும் நிறைய மலைகளை பத்தி பைபிள் எழுதிருக்குது. அப்போ அந்த ஒரு என்னது ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஈசாக்க வந்து அங்க மோரிய மலைகளில் ஒரு மலை மேல என்ன பண்றாரு, பலி செலுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல சன்செட் மவுண்டன், சூரியன் அஸ்தமாகிற அந்த ஒரு மலைக்கு மேல ஒரு காரியம் நடக்குது. அதெல்லாம் மகத்தான காரியமா இருக்குது. அதுதான் செவன்த் சீலா இருக்குது, 7வது முத்திரையின் காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா மலைக்கு மேல தேவன் என்ன பண்றாரு இருக்கிறாரு. அவரிடத்துல போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. 3 கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? ஒண்ணு வந்து பாருங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒண்ணு, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லும் என்று சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க, சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கேட்கறாங்க. அவர் கேட்கும்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இவைகளை இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள்,
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப பாருங்க, இவர் என்ன பண்ணல, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா தேவன் நிச்சயமாகவே அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு, புரிய வைத்திருப்பார். பரிசுத்த ஆவி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், புரிய வைத்திருக்கும். விசுவாசம் சரிங்களா? நீங்க பாருங்க, இப்பதான் சீல்ஸ பேசுறாரு. புரிதா சொல்றது நானே? அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. கொஸ்டின் போய் கேட்கும்போது இங்க ஆன்சர் சொல்றாரு. ஆன்சர் சொல்லும்போது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் சீல் பேசுறாரு. பேசும்போது எத்தனை வசனம், 4:5. புரியுதா உங்களுக்கு? 4:5 புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பேசுறாரு. அந்த வசனங்களை பாருங்க. அப்பதான் ஹேண்டி கிறிஸ்ட் வந்து எப்படி வெளிப்படுறாரு சபையில. புரதாதி சபை காலமானது ஸ்டார்ட் ஆன பிறகு சோதரை சோதரியே, அப்போ சிங்கத்தினுடைய ஆவி பவுல் மூலமாக என்ன பண்ணுது, செய்தியை வந்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுது, சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது, அப்போ பிசாசு கூட என்ன பண்றான், சபைக்குள்ள நுழைறான். எப்படி நுழைறானா, ப்ராஃபெட் பேசியிருப்பார். எந்த செய்தியில, சபை காலத்தின் வியாகரணத்துல பேசியிருப்பார். சபைக்கு வந்து எப்படி உள்ள போற தெரியுமா, அவன் சபைக்கு வந்து நல்ல காரியங்களை செய்யும்படி உள்ள போறான். சபைக்கு வந்து நன்மையான காரியங்களை செய்யும்படிதான் உள்ள போறான். அப்ப அவன் தான் நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தா என்ன பண்றா, விதைக்கிறாங்க. அதுதான் அந்தி கிறிஸ்து. ஹேண்டி கிறிஸ்து என்ன பண்ண போறான், இப்போ ஒயிட் ஹார்ஸ் மேல அவன் ரைட் பண்ண போறான். அதான் இது ஒயிட் ஹார்ஸ் இல்லீங்களா? இதானே ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்குதா? ஒயிட் ஹார்ஸ்ல நான் எச்என் மட்டும் போடுறேன். அப்ப இரண்டாவது, அதனாலதான் அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறான், உங்களை ஏமாத்த போறான். அதனால் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்ற மாதிரி சொல்றார். ஏன்னா அவன் ஒயிட் ஹார்ஸ் மேல ரைட் பண்ணும்போது பாக்குறதுக்கு சபைக்கு நன்மையான காரியங்களை செய்கிறபடியா வந்து காணப்படுறான். அதனால என்ன பண்ணுறீங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க, வார்த்தையை பாருங்கன்ற மாதிரி சொல்றார். ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவனுடைய தப்பான உபதேசத்தினால நாங்க சொல்றத கரெக்ட்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி உங்களை ஏமாத்துவாங்கன்ற மாதிரி சொல்றார். அப்ப இரண்டாவது முத்திரை பாருங்க, செகண்ட் சீல். என்ன, செகண்ட் சீல் வந்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆறாவது வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ இந்த ஆறாவது வசனம் ரெட் ஹார்ஸ் இல்லீங்களா? ரெட் ஹார்ஸ்ல வந்து அவன் ரைட் பண்றான். அப்போ என்ன ஆகுது, மதமும் அரசியலும் என்ன ஆகுது, ஒன்னாகுது. அப்ப மதமும் அரசியல் ஒன்னான பிறகு அவங்களுடைய உபதேசத்துக்கும் அவங்களுடைய சித்தாந்தத்திற்கும் கொள்கைகளுக்கும் யாரெல்லாம் விரோதமா வந்து எழுப்புறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொலை செய்து நிர்மூலமாக்கிடுவாங்க. அவங்களுக்கு நாங்க தான் உண்மையான கிறிஸ்டியன்ஸ் என்ற மாதிரி அவங்க உரிமை கோரி, நாங்க தான் ஆதி தாய் சபை என்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க ஆன்டி கிறிஸ்ட் வந்து இப்போ வேற ஒரு உருவத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ மத வல்லமையும் கிறிஸ்டியானிட்டி இருக்கிற ஒரு மத வல்லமையும் ரெண்டாவது அரசியல் வல்லமை, அப்ப ரெண்டுமே ஒன்னாயிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெண்டு வல்லமையினால உண்மையான கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கொலை செய்யறாங்க. நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்றது தப்பு, உங்களுக்கு சித்தாந்தமும் உங்களுக்கு கொள்கை என்ன பண்றீங்க, நீங்க சபைக்குள்ள கொண்டு வந்து ஸ்பீச் பண்றீங்க, இதெல்லாம் இல்ல, வேதாகமத்துல இல்லன்ற மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ, ரோமன் கேத்தலிக்குடைய அந்த சித்தாந்தத்திற்கும் கொள்கைக்கும் அந்த கோட்பாட்டிற்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொலை செய்து போடுவாங்க. அதனாலதான் அதான் இது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. இதான் எல்லாம் வருது செகண்ட் சீல். மூன்றாவது சீல் வந்து பிளாக் ஹார்ஸ். எஸ், நான் வசனம் சொல்றேன். 7-8 பாருங்க. 7-8, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் விதைகளுக்கு ஆரம்பம். அப்ப அதுல பார்க்கும்போது 7-8 பார்க்கும்போது சொல்லியே
இது ஆரம்பம் வேத பிளாக் black horse. ஆர்ஸ். புரியுதா உங்களுக்கு? BLA. பிளாக் ஆர்ஸ். Yes. Black horse. அப்ப 7 8 பாருங்க, அங்க என்ன ஆகுது? ராஜா. அங்க என்ன பாக்குறோம் நம்ம? எஸ், பஞ்சத்தை பாக்குறோம். ஆமென். Yes. பஞ்சத்தை பாக்குறோமா? அங்க வந்து பொருளாதாரத்தினுடைய ஒரு பஞ்சம் உருவாகுது. ஆமென். அது ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பொருத்திக் கொள்ளலாம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சபையில பாருங்க, சபையில வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆதாரமானது கிடைக்காதபடிக்கு பிசாசு வந்து பிசாசுடைய வல்லமையினால அங்க என்ன பண்றாங்க? அங்க அவன் வந்து அவங்க ஆளுகை செய்யறான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளைகளும் பூமி உச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆமென். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த காரியம் எல்லாமே அப்போ இது மூன்றாவது முத்திரைக்கு நடக்குது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அப்போ மத வல்லமை, அரசியல் வல்லமை, இது டெவிலுடைய வல்லமை. ஆமென். அப்ப மூன்றுமே ஒண்ணாகுது. ஆமென். அப்ப மூன்றுமே ஒண்ணாகும் போது 6 4 இல்ல 9 10. என்ன பண்ண போறோம்? அது 7 8 தான். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஃபல் என்னமா ஸ்பெல்லிங்? P U R P L E. P U R P L E. P L E. அப்ப ஃபர்ஃபல் அர்த்த பாக்குறோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஃபல் அர்த்த பாக்குறோம். அப்ப இந்த மூன்று வல்லமையை வந்து ஒன்றாய் சேர்த்து கொண்டுதான் இப்போ இங்க இந்த 4வது முத்திரையில வந்து நாம வெளிப்படுறாங்க. ஆமென். அதான் என்ன இருக்குது? அது 7 8 பாருங்க. அங்க 3வது வந்து பஞ்சம், 4வது கொள்ளை. எஸ் கரெக்ட். காட் பிளஸ் யூ சிஸ்டர். பாருங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமியர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதுதான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்துல பாக்குறோம். ஆமென். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? கொரோனா எப்பேற்பட்ட ஒரு ஒரு கொடுமையான ஒரு வியாதி பாருங்க. ஆமென். ஆமென். Hallelujah. அது பாருங்க, அது வந்த உடனே நம்ம 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 எனக்கு வந்து 38 வயசு. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கல. ஆமென். நீங்களும் அவ்வளவுதான், உங்களுக்கும் நல்லா 45 50 வயசு இருக்குதா? நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட காரியங்களை பாத்தீங்களா? நீங்க இல்ல. பார்க்கலாம். என்ன பண்றோம்? இப்போ பாக்குறோம், நியூஸ்ல பார்க்கும்போது பூமி எதிர்ச்சிக்கு பாக்குறோம், ஆமென். பூகம்பங்களை பாக்குறோம், கொலைகளை என்ன பண்றோம்? கொள்ளைகளை பாக்குறோம், பஞ்சங்களை பாக்குறோம். இது எல்லாமே சகோதர சகோதரியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் நடந்து கொண்டிருக்குது. ஆமென். 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 ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? பிப்சில் நமக்கு கூட, பிப்சில் யாருக்குரியது? 5வது முத்திரையானது அது யூதர்களுக்குரியது, அது நமக்குரியது இல்ல. அப்ப இந்த 4வது முத்திரை காலத்துல தான் இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த 4வது முத்திரை தான், இந்த 4வது முத்திரை 4வது முத்திரை காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபர்ஃபலாஸ்ல என்ன பண்றாங்க? ரைட் பண்றாங்க. அவனுடைய பேர் என்ன? டெத். ஆமென். அவனுடைய பேர் என்ன? டெத். நடக்குதா? DEA. D E A. டெத். ஆனா அவன் பின்னாடி பாதம். நடக்க என்ன பண்றாங்க? ஹெல்லா. H E ஹெல் வந்து என்ன பண்ணுது? எஸ், தொடர்ந்து போகுது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால தான் இந்த காலத்துல என்ன பண்றோம்? நம்ம 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 வந்து நினைக்காதபடிக்கு மரணத்தை பாக்குறோம். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப ஜனங்க வந்து ரொம்ப சாக மாட்டாங்க. ஆமென். இல்லீங்களா? நம்ம பாக்குறோம் அநேக ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப வந்து பாருங்க, டெய்லி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸை பாக்குறோம். ஆமென். விதவிதமான காரியங்கள்ல வந்து ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? சாகுறாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சகோதரியே, அப்ப இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த பஞ்ச காலத்திலையும் கொள்ளை நோய் காலத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துல பார்க்கும்போது பூமி எதிர்ச்சிங்க, சொல்லுங்க, கொலைகள் பஞ்சம். அதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும். இப்ப பாக்குறோம் இல்லீங்களா? ஆமென். இப்ப நம்ம பாக்குறோம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக ஈரான். எஸ் இல்ல காசா இல்லீங்களா? எஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க நம்ம நியூஸ்ல பாக்குறோம். இன்னும் வந்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவை பாக்குறோம். இன்னும் அநேக தேசங்களை பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜ்யங்களுக்கு விதமா ராஜ்யம் என்ன பண்றாங்க? சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்ப அது மத்தியில பஞ்சம். இந்த மாதிரி சண்டைகளை போடும்போது என்ன இல்ல, சாப்பாட்டுக்கு ரொம்ப நம்ம வந்து சகோதரி சகோதரியே நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து நல்லா புசிக்கிறோம். 3 டைம் வந்து புசிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனா நீங்க பாருங்க, அந்த கல்ஃப் கண்ட்ரில பாருங்க சகோதரி சகோதரியே, அவங்க என்ன இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்ல. சின்ன சின்ன குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடுக்காக போய் நின்று சாப்பாடு கிடைக்காம அழுறாங்க. பாக்குறாங்க நீ இதுல பேஸ்புக்ல மறுபடியும் யூடியூப்ல பார்க்கும்போது அழுறாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த ஒரு ராஜ்யத்துக்கு ராஜ்யங்கள் வந்து போர் செய்து அங்க அந்த பொருளாதாரம் வந்து என்ன ஆகுது? பொருளாதாரமானது கொலாப்ஸ் இருக்குது. அதனாலதான் ஜனங்களை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, போஷிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ ஏதோ பண்றாங்க. என்ன பண்ணாலுமே ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல, சாப்பாடை வந்து கரெக்டா கொடுக்க முடியல.
ரொம்ப குறைவான காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பஞ்சமான காலம் இது. நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இல்லீங்களா? அங்க பாருங்க, அந்த அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனே இருக்க மாட்டாங்க, ஒண்டியா இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான காரியம் இந்த ராஜ்யத்துக்கு ராஜ்யமானது விரோதமா எழும்பி அவங்க போர் செய்து அவங்க பாம்ஸை போட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த குடும்பத்துல வந்து எல்லாமே மறிச்சு போறாங்க. குழந்தைகள் மாத்திரம் இருக்கும், எல்லா குழந்தைகள் எல்லாம் மறிச்சுட்டு அப்பா இருப்பாங்க, அம்மா இப்படி எல்லாம் சிங்கிள் பீப்புள்ஸ் ஆயிட்டாங்க. நான் பாக்குறேன், நீங்களும் பாக்குறீங்களா இல்லீங்களா நியூஸ்ல? அந்த மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி. ஆனா தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு? தம்முடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணிருக்காரு? தம்முடைய கண்மலையாகிய மறைவில் நம்மளை வைத்திருக்கிறார். எந்த ஒரு கேடானது நம்மளை எடுக்காதபடிக்கு தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை என்ன பண்ணிருக்காரு? மூடி வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ உலகத்துல பார்க்கும்போது எல்லா தேசத்திலயும் என்னது? எஸ், ராஜ்யங்கள் விரோதமாய் எழும்பி என்ன பண்றாங்கன்னா, பாம்ஸ் போட்டுன்னு நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா நம்முடைய இந்த காரியத்துல வந்து பார்க்கும்போது சொல்லி நம்ம ரொம்ப எப்படி இருப்போம்? சமாதானமா இருக்கிறோம். ஏன்னா தேவன் என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு? எஸ், அந்த 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 ஒரு காரியம் நம்ம மேல வராதபடிக்கு அவர் தடுத்து நிறுத்துகிறார். அவரே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். யாரே? சீலிங் ஏஞ்சல். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போ வந்தாரு? அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்துட்டாரு. வந்து யாருக்காக அவர் வந்து அந்த போரை நிறுத்தினாரு? 1,44,000 பீப்புள்ஸ். ஆனா இன்னும் வரவே இல்லை, அந்த காலம் வரவே இல்லை. ஆனா அந்த காலம் நடந்து வரவே இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? நிறுத்து வைத்து. அப்ப என்ன பண்றாருங்க அவருங்க? இன்னும் 70 வீக்ஸ்ல வந்து செகண்ட் ஹாப்ல தான் வருது. யாரு? 1,44,000 பீப்புள்ஸ். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்துட்டார். யாரு? சீலிங் ஏஞ்சல் வந்துட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு? இப்ப அவரு யாரை முத்திரிக்கிறாரு? மனவாட்டி. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அவங்களே மாத்திரம் என்ன பண்ணல? அவர் முத்திரிக்க வரல, தம்முடைய மனவாட்டி ஆகிய அங்கத்தினர்களையும் கூட அவர் முத்திரிக்கும்படி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த முத்திரிக்கப்பட்ட ஜனங்களை வந்து இந்த நியாயத்தீர்ப்பானது என்ன பண்ணாது? ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் முத்திரித்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இங்க என்ன எப்படி இருக்கிறோங்க? ரொம்ப சுகமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம். செய்தியை வந்து கேட்கிறோம். செய்தியை கேட்கும்படி தேவன் என்ன இருக்காரு? அந்த வல்லமைகளை வந்து அவர் மிதித்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரியுதா? எல்லாம் புரியுதா உங்களுக்கு? அவ பாருங்க சோதனை எப்பேற்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எஸ், ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அஞ்சாவது முத்திரைன்றது என்ன? எஸ், அஞ்சாவது முத்திரை இதெல்லாம் அழிச்சிடுறது. ஓகேவா? அழிச்சிடுறானே. அஞ்சாவது முத்திரை இதா இருக்குது. இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 9:13 9-13 பாருங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இது இந்த காரியமானது எது? எந்த வருஷத்துல இருந்து? 9-13. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இது 5th சீல் இல்லீங்களா? பலிபீடத்தின் கீழ். பலிபீடத்தின் கீழ் என்ன சொல்றாங்க அத இங்கிலீஷ்ல? சரி, இப்படி போடுறேன். ஆத்துமாக்கள். ஓகேவா? நான் போடுறேன். ஓகேவா? பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்துமாக்கள். அவங்க யார்? அவங்க யூதர்கள். எஸ், அதுதான் அந்த காலத்துல நடந்த சாரி அஞ்சாவது முத்திரையின் கீழ் நடக்கப்பட்ட காரியமானது இதுதான். இது என்னன்னா யார் யாரு? ஏக் மேன். ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு, நான் இங்க தமிழ்ல எழுதுறேன். Man. एक मैन मुसोलिनी. एक मैन हिटलर. हिटलर करेगा. मुसोलिनी. हिटलर, स्टालिन,
தமிழ் எழுதிட்டாங்க. ஓகே. இது ஸ்பெல் சொல்லலாமா? HI T LER ஹிட்லர். ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினி. ஜோசப். ஸ்பெல்லிங் வந்து தப்பிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு என்ன பண்றேன் நான்? எஸ், உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏக்மேன், ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினி இவங்க தான் என்ன பண்றாங்க? இவங்க தான் 4 சர்வாதிகாரிகள். இவங்க தான் 6வது முத்திரையின் கீழே, சாரி 5வது முத்திரையின் கீழே 6வது எக்காலத்தின் கீழாக இவங்க அந்த நதி அண்டையில வந்து கட்டப்பட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வந்து நீங்க படிச்சு பாருங்க. நீங்க 6வது எக்காலத்தை வந்து அங்க ஊதின பிறகு அங்க யூபிரட்டிஸ் நதியில வந்து யூபிரட்டிஸ் நதி அண்டையில வந்து இந்த 4 தூண்களை வந்து கட்டப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவங்கள கட்டொழிக்கும் போது சோனேஸ்வரியே இவங்க என்ன பண்றாங்க? 6வது எக்காலத்திற்கு கீழாக இந்த யூதர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது? யூதர்களை வந்து இந்த பூமியில வைக்க கூடாது. பூமியின் மேல வந்து அவங்களை என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. அவங்களை கொலாப்ஸ் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க? இவங்க சர்வதிகாரிகள் மூலமாக பிசாசு என்ன பண்றானா? செயல்பட்டு சோனேஸ்வரியே இந்த யூதர்களா இருக்கிறதுனால யூதர்களாய் இருக்கிறதுனாலவே என்ன பண்ணாங்கன்னா கொன்று போட்டாங்க அவங்க. அதான் இங்க சொல்லுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்க சகல எந்த நாமத்து நிமித்தம் அவங்க தேவனுடைய வம்சாவளி என்பதற்காக. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வம்சாவளி என்பதற்காகவே அவங்க என்ன பண்றாங்க? அவங்க உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்திலிருந்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ளத்தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தரித்து போம். முடிவு பரியந்தம் நிலையிருப்பவனை ரட்சிக்கப்படுவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த காரியம் தான் இந்த 4 சர்வ அதிகாரிகள் மூலமாக 6வது எக்காலத்தின் கீழாக இந்த 6வது எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல செகண்ட் வேர்ல்ட் வார். அப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் மூலமாக இவங்க கட்டழுக்கப்பட்டு சோதரேஸ்வரியே இவங்க மூலமா தான் இந்த சர்வ அதிகாரிகள் மூலமா தான் யூதர்களை வந்து கொல்றாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப 6வது எக்காலத்தின் கீழாக விடுவிக்கப்பட்ட இந்த தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த 5th சர்க்கிள் இருக்கிற அந்த வெளிப்படத்துல இருக்கிற ஆத்துமாக்களை வந்து இவங்க என்ன பண்றாங்க? 68 லட்சம் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா 68 மில்லியன்ஸ் பீப்பிள்ஸை வந்து அவங்கள விதவிதமா கொன்று போடுறாங்க. அதை நெக்ஸ்ட் உங்களோட நான் பேச போறேன். 68 லட்சம் ஜனங்களை என்ன பண்ணாங்க அவங்க? எஸ், கொன்று குவித்து போட்டாங்க. புரியுதா? யூதர்களை வந்து இந்த பூமியில் வைக்க கூடாது சொல்லி அவங்க அப்பேற்பட்ட ஒரு கோட்பாடையும் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொலாப்ஸ் பண்றாங்க. யார் இந்த சர்வாதிகாரிகள்? யார்? ஏக்மேன், ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினி இவங்க தான் என்ன பண்றாங்க? அந்த யூதர்களை வந்து கொன்று கொலை செய்து போடுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்ப 6வது சீலை பார்க்கலாம். 6வது சீல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிக்ஸ் சீல் வந்து 29-30. அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? 29-30 அதான் என்ன இருக்குது? அதுதான் சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க? 2 ப்ராபட்ஸ் வந்தாங்க. யாரு? மோசஸ், எலியா. அந்த உபத்திர காலத்துல வந்து அந்த 70 வீக்ஸ் செகண்ட் ஹாப்ல அவங்க அங்க 1264 வந்து என்ன பண்றாங்க? எஸ், அவங்க வந்து அங்க ப்ராபசி உரைக்கும் போது சோனேஸ்வரியே அதன் மத்தியில சோனேஸ்வரியே அவங்க என்ன பண்றாங்க?
ரட்சிக்கப்படும். எஸ், அங்க இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. அவங்க ஆமென். பூமியை வந்து என்ன பண்றாங்க, நியாயத்தீர்ப்பினால வந்து அழிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பொழுது பாருங்க, அந்த நாட்கள் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். ஆமென். இதை யார் செய்யறது? மோசஸ் செய்வார். சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும். இதெல்லாம் பண்ணது யாரு? மோசஸ் செய்வார். அந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென். அப்பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது தான் அங்க ஒரு மனுஷகுமாரனுடைய வருகையானதாங்க அவங்களுக்கு வெளிப்படும். ஆமென். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமென். பொருந்தா? ஆமென். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவார் தேவன்? நமக்கு எப்படி செவன்த் சீல வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்திருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு வருகை அவங்களுக்கு இருக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அல்லேலூயா. அப்ப 29 30வது வருஷத்தை பார்க்கும்போது இது 6th சீலா இருக்குது. ஆமென். இதுதான் 6th 6th சீலா இருக்குது. இது என்னது? சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுதான் சுத்திகரிப்பு. எத்தனை வருஷம் இது? 29 to 30. இது சுத்திகரிப்பின் முத்திரை. சுத்திகரிப்பின் முத்திரை இது. புரியுதா உங்களுக்கு? 7வது தான் என்னவா இருக்குது? Coming up. இது நமக்கு தெரியும். நம்ம அநேக செய்தியில வந்து என்ன பண்ணிருக்கிறோம்? பேசிருக்கோம். எஸ், நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லீங்களா? அதனால சொல்றேன் ஈஸியா சொல்றோம். ஆனா இங்க 7th சீல பேசல அவரு. ஆனா 7th சீல பேசுவதற்கு முன்பாக அந்த பேசாமலே என்ன பண்றாரு? சில ஊமைகளால் என்ன பண்றாரு? நீங்க 25ஆம் அதிகாரம் அப்புறமா இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படித்து பாருங்க. இந்த 6வது முத்திரையானது அவர் பேசப்பட்ட பிறகு நிறைய ஊமைகள் மூலம் என்ன பண்றாரு? பேசுறாரு. உண்மையான ஊழியக்காரனை பத்தி பேசுவாரு. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்புறம் ஒரு எஜமான பத்தி பேசுவாரு. துரதேசத்துக்கு வந்து எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து போன பிறகு எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுத்த போற இந்த மாதிரி சில காரியங்களை என்ன பண்ணுவாருன்னா ஊமைகளை பேசுவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன பண்றோம்? எஸ், 10 கன்னிஸ்திரிகளை பார்க்கிறோம். புத்தி இல்லாத 5 ஸ்திரியை பார்க்கிறோம். புத்தி இல்லாத புத்தி இல்லாத ஸ்திரீகளை பார்க்கிறோம். புத்தி இருக்கிற ஸ்திரீகளை பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாமே 7th சீலுடைய ஒரு காரியம் தான். இது எல்லாமே 7வது முத்திரை வந்து புரிந்து கொள்கிறதால புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை தான் இங்க பேசுறாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 7th சீல் அவர் தானே. 7வது முத்திரை அவர் தான். அதனால என்ன பண்ணல அவர் இந்த மாதிரி காரியங்களை பேசுறாரு ஒழியே. ஆனா அவர் என்ன பண்ணல? ஓபனா 7th சீல பேசல அவர். புரியுதா உங்களுக்கு? 7th சீல் வந்து எப்ப நடக்க போற காரியங்களை பேசுறாரு. அப்ப அதே பிறகு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த என்ன பண்றாரு? இந்த மாதிரி காரியங்களை பேசுறாரு. இந்த மாதிரி காரியங்களை பேசுற பிறகு அவர் 7th சீல் என்ன பண்ணல? பேசல. மறைமுகமா பேசுறாரு. ஆமென். மறைமுகமா பேசுற ஒழியே சில ஊமைகள் மூலமா பேசுற ஒழியே ஓப்பனாங்க பேசல. நீங்க படிச்சு பாருங்க 25ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை பேசும்போது சில ஊமைகளாலும் சில சங்கதிகளாலும் பேசுற ஒழியே அவர் ஓப்பனாக பேசலனா நமக்கு தெரியும் கமிங் ஆஃப் தி லார்ட் தான் மாம்சத்துல வெளிப்படுறத 7th சீல் நமக்கு தெரியும். அது 7th சீல் தான் வந்திருக்காரு இப்ப பூலோகத்துக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள் எப்படி நடக்குதுன்ற மாதிரி அவர் கேட்கும்போது அவருக்கு ஆன்சர் சொல்றாரு. சீல்ஸை பத்தி பேசிக்கிட்டு வந்து மேன் ஹalleluya. அப்ப 6 முத்திரைகளை பத்தி பேசுறாரு. 6 முத்திரைகளை வந்து பேசிட்ட பிறகு அந்த 6வது முத்திரையானது சில காரியங்கள் நடக்கும்போது அந்த உபத்திர காலத்தில் நடக்கும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு வருகைன்றது இருக்கும். அப்பதான் ஒரு வருகையானது உங்களுக்கு வெளிப்படும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த மோசஸ் மூலமாக எலியாவின் மூலமாக தேவனுங்க என்ன பண்றாரு? அந்த 6-fold பர்பஸ்ல ஒரு 4 பர்பஸ் வந்து நிறைவேறும்படி தேவன் அந்த ஆட்கள்ல நிறைவேறும்படி என்ன பண்ணுவாரு? எக்கால பண்டிகைக்கும் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு மத்தியில புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க அந்த பாவ நிவர்த்தி பண்டிகையை என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கான பலியானது பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பலியானது இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த மோசஸ் எலியா வந்து அங்க ஸ்பீச் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அப்ப அவங்க மூலமா தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அத பிரிஸ் வரை சொல்றீங்க பாருங்க. நீங்க இங்க நம்ம பார்த்தோம் சில வசனங்களை பார்த்தோம். அந்த வசனங்கள் மத்தியில சில வசனங்கள் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது பிராக்கெட் போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு? இப்ப நம்ம 5 சீல பார்த்தோம். 5 சீல பார்த்த பிறகு அப்ப 6வது சீலுக்கும் 5வது சீலுக்கும் மத்தியில ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது.
பாக்குறோமா இங்க ஆமென். பாக்குறோமா பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பாருங்க மத்தேயு 24 அதிகாரம் இன்னும் 14 இருந்து 28 பாருங்க. அப்ப 14வது வசனத்திலிருந்து 28வது வசனத்து வரைக்குமே தேவனங்க இந்த 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கும் மத்தியில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்ல வச்சிருக்கிறாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாருக்குமே புரியாது. யார் வந்து இந்த யாருக்கு வந்து இந்த தேவன் வந்து மிஸ்ட்ரியை வந்து ஓபன் பண்ணி காரியத்தை வந்து வெளிப்படுத்தணுன்ற மாதிரி இருக்கிறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்தி காண்பிப்பாரு. வழி எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டாரு? இவங்கதான் யாரு முன்குறிக்கப்பட்ட தம்முடைய குமாரும் குமார்த்திகளா இருக்கிற அவங்களுக்கு தான் என்ன பண்றாரு? இதை வெளிப்படுத்துறாரு. வழி எல்லாருக்குமே இதை என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்படுத்த மாட்டாரு. ஏன்னா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது தப்பா என்ன பண்ணுவாங்க? டினாமினேஷன்ஸ் ஊழியக்காரர்கள் வந்து பொறுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? தப்பா நம்ம கூட நம்ம டினாமினேஷன் இருக்கும்போது நம்ம கேட்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் வந்து தப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பொறுத்துவாங்கள ஒழியே மேன் அவங்க சரியான முறையில பொருத்த மாட்டாங்க. ஆனா ப்ராஃபிட் வந்து மேன் ஹல்லேலூயா, இந்த கழுகுடி ஆவியானது வந்து மேன் ஹல்லேலூயா அந்த ஒரு நபர் மூலமா வெளிப்படும் போது சோதனை எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுச்சு? சரியான முறையில வந்து பொறித்துணர்வு காண்பித்தது. சரியான முறையில பொறித்துணர்வு காட்டுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவ பாருங்க இங்க பாருங்க அந்த ஒரு கேப்ல 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கு மத்தியில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்ல என்ன பண்ணிருக்காரு? ஒரு பிராக்கெட் பண்ணி ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. எப்பவுமே பிராக்கெட் எதுக்காக அடையாளமா இருக்குது? ஃபார்முலா இல்லீங்களா? ஒரு கணக்கு போடுறோம், ஃபார்முலா இல்லாம அந்த சம் சால்வ் பண்ண முடியாது. அந்த ஒரு சம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? எஸ் கரெக்டா வந்து நம்ம என்ன போட முடியாது இல்லீங்களா? அப்ப பாருங்க சாரி இந்த சம்ம வந்து போடணும்னா பிராக்கெட் இருக்கிற அந்த ஃபார்முலா தேவை. அப்போ இந்த காரியமானது உங்களுக்கு புரியணும்னா இந்த ஒரு பிராக்கெட்ல இருக்கிற அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியணும். அந்த ஃபார்முலாவை வைத்து நீங்க கணக்கு போடும்போது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்டா உங்களுக்கு பொருந்தும், கரெக்டா கணக்கு காட்டும்ன்ற மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த 14வது வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்குமே தேவன் என்ன பண்ணிருக்காரு? அங்க ஒரு மிஸ்ட்ரி வச்சிருக்காரு. அது பாருங்க எங்க இருக்குது? 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கு மத்தியில தான் ஒரு கேப். அதுதான் 7th சீல். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா 6வது முத்திரை என்பது 5வது முத்திரை என்பது என்ன? பலிபீடத்தின் கீழ ஆத்துமாக்கள். பலிபீடத்தின் கீழ இருக்கிற ஆத்துமாக்கள் யாரு? அவங்க தான் யூதர்கள். யூதர்கள் என்கிற ஒரு பேரை வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? அடிக்கப்பட்டு மரிக்கிறாங்க. அடிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? மரித்தாங்க. அவங்க தான் எங்க இருக்கிறாங்க? பலிபீடத்தின் கீழ ஆத்துமாக்கள் அவங்க தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரை என்பது என்ன? இது எப்ப நடக்க போகுது? நம்ம போன வாரத்துல பார்த்தோம். எப்ப நடக்க போகுது? 70 வீக்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல. ஆமென். 70 வீக்ஸ்ல செகண்ட் ஹாஃப் வீக்ல தான் இந்த காரியமானது மோசஸ் எலியா மூலமாக அங்க 1,44,000 பேருக்கு ஸ்பீச் பண்ற காரியமா இருக்குது. அப்ப சென்டர்ல என்ன வரணும்? கேப் இருக்குது. அந்த கேப்ல தான் 7th சீல் மேன் ஹல்லேலூயா கமிங் ஆஃப் தி லார்ட் இருக்குது. ஆமென். அப்ப அங்க புறஜாதி ஜென்டைல் பீப்பிள் இருக்காங்க அவங்க. ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இந்த ஒரு காரியம் நீங்க பாருங்க வெளிப்படுத்துற விஷயத்துல இல்ல. வெளிப்படுத்துற விஷயத்துல பாக்கும்போது 5வது முத்திரை பேசுற பிறகு 6வது முத்திரை பேசுறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? 5வது முத்திரை பேசிட்டு 6வது முத்திரை அங்க கேப் இல்ல. ஆனா இங்க இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல பாருங்க சாரி 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கும் மத்தியில ஒரு கேப் இருக்குது. அதுதான் இந்த பிராக்கெட்ல ஒரு ஃபார்முலாவை போல என்ன இருக்காரு? அங்க வச்சிருக்காரு. ஆமென். அத படிக்க பாருங்க. அத படிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சுவிசேஷம்? எஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஆமென். ஆமென். 1963ல இறங்கி வந்து முத்திரைகளை தேவன் என்ன பண்றாரு? ஓபன் பண்றாரு. முத்திரைகளை வந்து ப்ராஃபிட் வந்து வெளிப்படுத்தி மேன் ஹல்லேலூயா அவர் மூலமாக பேசப்படுற செய்தி அதுதான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென். அதுதான் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? எஸ் பூர்ணப்படுத்துது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே பூர்ணப்படுத்தி மேன் ஹல்லேலூயா ஒரு படத்தை காட்டுது. மீட் பிரிண்டத்தை வந்து காட்டுது. எது? இந்த ஒரு வருகை தான். ஆமென். 7th சீல் தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய
தீர்மானத்தில் உலகத்தோடு முன்பாகவே தம்முடைய தீர்மானத்தில் எந்த காரியங்களை வைத்திருந்தாரோ அந்த காரியங்களை வந்து என்ன பண்றாரு? இப்ப என்ன பண்றாரு? செவன்த் ஏஞ்சல் மூலமாக பேசுறார். எல்லா மிஸ்டேக்ஸையும் அவருடைய சிந்தையில வந்து சிந்தித்த எல்லா காரியங்களையுமே வெளிப்படுத்தாத எல்லா காரியத்தையுமே அவர் இதுவரைக்குமே வெளிப்படுத்தாத இருக்கிற எல்லா காரியத்தையுமே இந்த செவன்த் ஏஞ்சல் மூலமா என்ன பண்றாரு? வெளிப்படுத்தும் போது அப்ப இவர் பேசப்பட்ட செய்தி என்ன பண்ணுது? எல்லா மீட்பு திட்டத்தையும் என்ன பண்ணுது? பொருத்தி கரெக்டா ஒரு படத்தை காட்டுது. இவர் பேசப்படுற செய்தி என்ன பண்ணுது? தேவனுடைய மகத்தான ஒரு மீட்பு திட்டத்தை என்ன பண்ணுது? காடுத ஒளியே இவர் பேசப்படுற செய்தி இல்லாம இருந்தா என்ன பண்ணாது? ஒரு மீட்பு திட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, காண்பிக்க. ஆனா அந்த காலத்துல தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் ஊடாக அவங்க பேசினாங்க. ஆனா அவங்க தப்பான வியாக்கணங்கள் கொடுத்தாலும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அது என்ன பண்ணல, அது பரிபூர்ணப்படுத்தல. ஒரு திட்டத்தை வந்து காட்டல, பிளான காட்டல, தேவனுடைய பிளான காட்டல. ஆனா இந்த காலத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு? பிளானை வந்து வெளிப்படுத்தும்படி அவருடைய சிந்தையில வச்சிருக்காரு. அதனாலதான் என்ன பண்ணல அவங்களால அந்த காரியத்தை பேச முடியல. யார் கையில? வெஸ்லி கையில பேச முடியல, லூதர் கையில பேச முடியல. ஆனா இந்த காலத்துல இந்த செவன்த் ஏஞ்சல் தான் என்ன பண்ணும்? இந்த காரியத்தை வந்து பேசணுன்ற மாதிரி வைத்திருக்கும் போது அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது? ட்ரை பண்ணலாம் அவங்க மாம்சத்தால என்ன பண்ண முடியாது. எஸ், அதை வந்து பொருத்த முடியாது. இந்த நபர் வந்து பேசப்பட்ட பிதா எல்லா காரியங்களும் என்ன பண்றாரு? எஸ், பிதா உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம இணைக்க முடியும். அங்கங்க இருக்கிற எல்லா காரியங்களையுமே இணைக்கும் போது ஒரு பெரிய ஒரு படமானது, மீட்பு திட்டமானது காணப்படுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, sorry இங்க பாருங்க இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே. இங்க பாருங்க, மேலும் பாலகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவர் சிந்திக்கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்த நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னாலும் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களை செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வானத்தில் இருக்கிறார் என்று சொல்வர்களால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ பிணம் சொன்னது நான் பார்க்க. பிணம் வந்து அப்படியே மரித்து அப்படியே எப்படி இருக்கும்? அப்படியே வந்து காஞ்சி போன பிணம் இல்ல. அப்பதான் அடிக்கப்பட்டு அப்பதான் அடிக்கப்பட்டு அந்த மிருகம் வந்து அடிக்கப்பட்டு அப்பதான் சூடான ரத்தம், சூடான மாம்சம். அதுதான் இந்த செய்தியா இருக்குது. அப்ப அந்த செய்தி எங்க இருக்குதோ எஸ் அங்க கழுகுகள் வந்து சேரும். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? கழுகுகளா இருக்கோம். அதனால என்ன பண்றோம்? இந்த அடிக்கப்பட்ட வனவர் ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தையும் ரத்தத்தை பானம் பண்ணும்படி புசிக்கும்படி வந்தெல்லாம் என்ன பண்ணுறோம்? சேர்ந்து இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற காரியத்தை வந்து தேவன் என்ன பண்றாருங்க? எஸ், பேசுறார். புரியுதா உங்களுக்கு? அங்க பாருங்க, மேலும் பாலகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்தி கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது இது என்னது? இந்த கருத்தை சொல்றார். மேலும் பாலகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, அதை வாசிக்கிறவன் சிந்தி கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்னது? அந்த ஒரு பாலாக்கின் அருவருப்புன்றது என்னது? ஏன்னா இங்க பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றாரு. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார்.
அருவருப்பான செட்டைகளோட பாலகிக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலகிக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். மேலும் பாலகிக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் இதெல்லாம் படிச்சு வரீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்றாரு? பேசுறாரு. சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ இவங்க என்ன இது எப்போ இந்த மூன்று கேள்விகளை கேட்கறாங்க. யார் கேட்கறது? சிஷ்யர்கள் கேக்குறாங்க. கேட்கறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன கேட்கறாங்க? இது எப்போ சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? ஆமென். ஆமென். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆமென். இல்லீங்களா? ஆமென். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அப்போ பாலாக்கின் அருவருப்பை குறித்து இப்போ என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஆமென். அப்ப இதை ஏற்கனவே தானியேல் சொல்லியிருக்கிறானேன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பாலாக்கின் அருவருப்புன்றதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நிறைய விஷயங்களுக்கு பொறுத்தலாம். இப்போ வந்து டைட்டஸ் என்ன பண்றாரு? முட்டடி சொல்றாரு. எஸ், புரியுதா உங்களுக்கு? ஆமென். அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேவன் என்ன பண்றாரு? முத்திரை. எஸ், அப்படி இல்ல, நான் சொல்றது நான் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு? வார்த்தை மாம்சமாகி என்ன பண்றாரு? அவங்க மத்தியில வந்து வெளிப்படு. தேவன் வெளிப்படுறாரு. ஆமென். ஆனா அவங்க என்ன பண்ணல? அவங்க ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணல? அவங்க வந்து அவரை வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள, அவர்தான் மீட்பின் பொருள்ன்ற மாதிரி என்ன பண்ணல? அவங்க நமக்காக வந்த மெஸ்ஸி இவர்தான்ற மாதிரி என்ன பண்ணல? விசுவாசிக்காம அவரை வந்து புறக்கணிச்சாங்க. ஆமென். புரியுதா? அதன் பிறகு தேவன் என்ன பண்றாரு? கல்வாரியில் அடிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தாவியா வந்து என்ன பண்றாரு? அந்த மேல் வீட்டறையில 50வது நாள்ல வந்து பெந்தகோஸ்து நாள்ல வந்து ஊற்றப்படுறாரு. ஆமென். ஊற்றப்பட்ட பிறகு அவங்க மூலமாக சுவிசேஷமானது சில வருடங்கள், ஏதாவது 21 வருஷம் நினைக்கிறேன், பரப்புது. ஆமென். பரவுது. புரியுதா உங்களுக்கு? 33 இருந்து 53 வரைக்குமே அந்த சென்ட்ரல் இருக்கிற இயர்ஸ் என்ன ஆகுது? தேவன் பரிசுத்தாவி ஆகிய தேவன் ஜனங்கள் மூலமா வெளிப்படுறார். ஆமென். ஒரே மனுஷகுமாரன் மூலமா வெளிப்பட்டாரு. ஆமென். புரியுதா? அதன் பிறகு அதே ஆவி வந்து ஊற்றப்பட்டு அநேக மனுஷகுமாரர்கள் மூலமாக வெளிப்படுது. ஆமென். ஏன்னா இப்ப பெந்தகோஸ்து நாள்ல வந்து என்ன பண்டிகை? அந்த பண்டிகை என்ன பண்றாங்க? கதிர்கட்டை வந்து என்ன பண்றாங்க? அசைவாட்டுவாங்க. அந்த ஆசாரியர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்லுங்க. அப்ப அந்த அசைவாடுறதுக்கு ஏதுவாக பாருங்க, இப்போ அந்த ஒரு கோதுமை மணிகளாக அங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்நிய பாஷைகளை பேசி ப்ராப்பர்சி உரைத்தாங்க. ஆமென். புரியுதா? ஹalleluya. அப்ப அந்த நபர்கள் மூலமாக ஒரு 21 இயர்ஸ் தேவன் வெளிப்படுற. அப்பவே என்ன பண்ணலாங்க? அப்பமே கண்டுகொள்ள. எஸ், புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ அவங்க மூலமாக சோரே பரிசுத்தாவி வந்து முத்தரிக்கும்படி அவங்கள வந்து என்ன பண்றாரு? எஸ், அந்த சீலிங் ஏஞ்சல் வந்து முத்தரிக்க தூதர் வந்து அந்த காலத்துல, ஆமென். அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து அங்க என்ன பண்றாரு? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள முத்தரிக்கிறார். ஆமென். அப்ப அது முத்தரிக்கும் போது இந்த டைட்டஸ் என்ன பண்றாரு? யார் இவரு? யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்நிய ரோமாபுரியுடைய ஒரு ராஜா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? யூதர்களை வந்து எப்பவுமே கொல்லுன்ற மாதிரி, யூதர்களை வந்து கொல்லுன்ற மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா அவங்க யாரவங்க? அவங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்றான்? எஸ், அந்த மாதிரி ஒரு காரியங்களை வந்து கொண்டு வர்றாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ டைட்டஸ் என்ன பண்றானா வந்து என்ன பண்றாங்க? எஸ், அந்த பட்டணத்தை வந்து முற்றுகை போடுறதுக்கு முன்னாடி வந்து வேவுக்காரர்கள் வராங்க இல்லைங்களா? அப்ப வேவுக்காரர்கள் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தாவி வந்து யாரெல்லாம் பரிசுத்தாவியில முத்தரிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த உபத்திரத்துக்கு எல்லாமே தப்பித்துக் கொள்றாங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. அப்ப அவன் தான் பாலாக்கின் அருவருப்பை வந்து பொறுத்தல. ஆமென். பாலாக்கின் அருவருப்பை வந்து என்ன பண்றாங்க? இப்போ அவங்க அங்க வந்து முற்றுகை போட்டுருக்காங்க. ஆமென். 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 ஹalleluya. அல்லேலூயா. இப்போ வந்து என்ன பண்றானா? வந்து என்ன பண்றான்? எருசலேமில் இருக்கிற பிரஜைகளையும் எருசலேமில் தேவாலயத்தை என்ன பண்றான்? எல்லாமே சுட்டிருத்து கொலை செய்து எல்லாமே நதி போல அந்த ஜனங்களுடைய ரத்தமானது எஸ் பாய்ந்து போச்சு. ஆமென். இல்லீங்களா? ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அதன் பிறகு சோரே அங்கே பாலாக்கின் அருவருப்பானது வந்து இப்போ கட்டப்பட்டிருக்குது. எங்க சாலோமன் வந்து அங்க தேவாலயத்தை கட்டினான் அந்த இடத்துல வந்து இப்போ ஒரே ஒரு சுவர் தான் இருக்குது. அங்க இப்ப என்ன இருக்குது? இப்ப இஸ்லாம் இப்போ என்ன இருக்குது? ஓமா சுத்தி இருக்குதுங்க. முஸ்லிம்ஸ் அதான் பாலாக்கின் அருவருப்பு. ஆமென். அதான் பாலாக்கின் அருவருப்பா இருக்குது. அதை வந்து யாரு ஸ்தாபிக்கும்படி செய்தது? டைட்டஸ் ராஜா தான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க? நாங்க தான் ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததி என்ற மாதிரி உரிமை கோர்றாங்க. ஆமென். ஆனா ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யாருன்னா
இது யாரு? ஈசாக்கின் சாராவின் மகன் தான் யாரு? ஈசாக்குடைய குமாரன் தான் யாக்கோப். யாக்கோபுடைய குமாரர்கள் தான் 12 கோத்திரம். அவங்க தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஆகார் வந்து அடிமை பெண். ஆனா அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் தான் யாரு? இஸ்மவேல். அவங்க தான் முஸ்லிம்ஸ். அவங்க என்ன உரிமை கோர்றாங்க. நீங்க யாரு? சாரா பிறந்தவங்க தான் அடிமை பெண்ணு. சாரதா அடிமை பெண்ணுக்கு பிறந்தவங்க யாரு? ஈசாக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாரு? அவங்க தான் பாலாக்கின் அருவருப்பு பண்ற மாதிரி சொல்றாரு தேவன். நான் உங்களை புண்படுத்த பேசல, ஆனா தேவன் சொல்றாரு. அப்ப அந்த பாலாக்கின் அருவருப்பு வந்து என்ன பண்றாங்க? அங்க இப்போ ஸ்தாபித்து இருக்குது. அதான் ஒரு கோபுரம். அதான் பாலாக்கின் அருவருப்பு. இப்ப அதை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? நீங்க சொல்ற பாருங்க, மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. மேலும் பாலாக்கின் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகிறார்கள். அப்ப இதை பார்க்கும்போது எப்பவுமே இஸ்ரேல் வந்து நமக்கு ஜென்ரல் பீப்புளுக்கு என்னவா இருக்குது? ஒரு கடியாரம். எஸ், டைம் லைன். அதான் நமக்கு டைமா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே இஸ்ரேல் தேசத்தை பார்க்கணும். இஸ்ரேல் தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்குதுன்ற மாதிரி காரியங்களை பார்க்கும்போது தான் நம்ம எங்க இருக்குன்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நிறைய செய்தி தப்பா இன்னும் நிறைய இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சகோதரியே, நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணணும்? எஸ், அந்த மாதிரி ஒரு ஓமர் வசதியை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? தப்பித்து கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நமக்கு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? இப்ப அந்த ஓமர் வசதியை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது இப்ப ஓமர் வசதி வந்து இப்ப எருசலேம்ல வந்து கட்டப்பட்டிருக்குது. தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்ப அதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? எஸ், அந்த உபத்திர காலத்துக்கு, மகா உபத்திர காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி நம்ம வந்து என்ன பண்ணோம்? எஸ், என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? ராட்சருக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு வந்து அது ஓமர் வசதியை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? எஸ், அவங்க தப்பித்துக் கொள்வதற்காக அவங்க பிரயாசப்படணும். என் நயத்திற்பானது வந்து ஆட்கொள்ள போதுன்ற ஒரு காரியத்தை தேவன் எச்சரிக்கிறார். ஆனா நமக்கு என்ன ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அதை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பாலாக்கு அலுவலக தெரியுமா? என்னவா இருக்கலாம்? யோசனை பண்ணி பாருங்க. என்னவா இருக்கலாம்? சொல்லுங்க, என்னவா இருக்கலாம்? ரோமன் கேத்தலிக்குடைய உபதேசங்களும் கோட்பாடுகளும் கொள்கைகள் தான். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவ பாருங்க, அவங்களுடைய சபைதான் மூல சபைன்ற மாதிரி என்ன பண்ற உரிமை கோர்றாங்க. நல்லதா இல்லைன்னு சொல்ல. ஆனா சகோதரியே, அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? வார்த்தைக்கு விரோதமா என்ன பண்றாங்க? வார்த்தைக்கு விரோதமாக தான் அவங்க என்ன பண்றாங்க? ஸ்பீச் பண்றாங்களா ஒழிய அவங்க வார்த்தைக்கு பொறுத்து காட்ட எதுவுமே அவங்க இடத்துல இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சகோதரியே, அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க? அவங்களுடைய கோட்பாடு கொள்கைகள் தான் என்னவா இருக்குது? எஸ், பாலாக்கின் அருவருப்பா இருக்குது. இப்ப எங்க? வெளியே இல்ல, சபைக்குள்ள வந்துச்சு. சபைக்குள்ள அந்த ஒரு அருவருப்பானது வந்து விட்டது. ஏன்னா அதெல்லாம் அந்த கோட்பாடுகளை கொள்கைகளை எல்லாம் யார் ஃபாலோ பண்றாங்களோ அப்போ அவங்க எங்க பாலாக்கின் அருவருப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க பாலாக்கின் அருவருப்பான காரியத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்ப டினாமினேஷன் சபைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரியாம இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வார்த்தையை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரோமன் கேத்தலிக்குடைய கோட்பாடுகளை கொள்கைகளையும் சித்தாந்தங்களை ஃபாலோ பண்றாங்களே ஒழிய வார்த்தையை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லுறது உங்களுக்கு. அதனாலதான் சொல்லி அவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆமென். அவங்க ராபோஜ் எப்போ அவங்க அனுசரிக்கிறாங்க? சொல்லுங்க, எப்போ அனுசரிக்கிறாங்க? பகல்ல என்ன பண்றாங்க? அவங்க வந்து புசிப்பாங்க. நம்ம அப்படி பண்றோமா? நம்ம எப்ப பண்றோம்? ராபோஜனம். அப்போ ராத்திரி போஜனம். சாயங்கால வேளையில தான் அந்த பஸ்க்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அது வார்த்தைக்கு அடையாளம். அந்த ஒரு காய்த்த அடிப்படையில் வந்து சாயங்காலமான அந்த நேரத்தில் தான் என்ன பண்றோம்? பஸ்காவை வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? அங்க பாருங்க, அவங்க சாப்பிடுறது அந்த ரொட்டி இருக்கு பாருங்க, எல்லாமே ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு மறுபடியும் பிறகு அனுபவமானது ஒரு மனுஷன் வரும்போது தான் என்ன பண்ணும்? அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிச்சு, அவன் பாவி, நீ எப்பேற்பட்ட ஒரு இது சின்ல பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் வந்து அவன் என்னது புரிஞ்சுக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். ஞானம் வந்த பிறகுதான் ஸ்தானத்தை கொடுக்க முடியும். அவங்க என்ன பண்றாங்க? சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க.
ஆமென். சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் கொடுத்துடுறாங்க. தெளிப்பு ஞானஸ்தானம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தண்ணி இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இது பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஞானஸ்தான்ற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்தை கொடுத்து அவங்க சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்பத்தை கொடுக்குறாங்க. அது அப்பா எப்படி இருக்கும், சூரியனை போல இருக்கும். ஆமென். ஏன்னா சூரியர்கள் தான் என்ன பண்றது, வணங்குறது. வணங்குறது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடையாளம் தான் என்ன பண்ற, ரவுண்டா இருக்கும் அந்த அவங்க சாப்பிடுற அந்த ஒரு ரொட்டி ரொட்டி. ரொட்டி பீஸ் துண்டு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்தாபன சபைகள் வந்து என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் தெரியாம அவங்களுக்கு தெரியாமலாவே அவங்களுக்கு தெரியல, ஆனா தெரியாம இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சித்தத்தின் கீழாக அந்த ஒரு கோட்பாடு கொள்கைகளுக்குள்ளாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க, WCCல இருக்கிறாங்க. அவங்க ஆமென். WCC இருக்கிற ஒரு மிருகத்தினுடைய முத்திரைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆமென். புரியுதா? நம்ம எங்க இல்ல, நம்ம அங்க இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இல்ல, அவங்க 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 எங்க இருக்கிறாங்க, அதுக்குள்ள இருக்காங்க. அதுதான் நம்ம என்ன இருக்குது, அருவர் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அதுதான் அருவருப்பான காரியமா இருக்குது. பாலாக்கின் அருவருப்பு இருக்குது. அப்ப பாலாக்கின் அருவருப்பு தான் ரோமுடைய ஸ்பிரிட், அது ஆமென். பிசாசுடைய ஸ்பிரிட். அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், ஹேண்டி கிறிஸ்ட வெளிப்படுறான், தேவனுக்கு விரோதமானவன். அப்புறமா கள்ள தீர்க்கதரிசி, வார்த்தை தப்பான வியாகரணத்தை கொடுக்குறான். நெக்ஸ்ட் வந்து மிருகம், ஆமென். அவன் தான் போப்புக்குள்ள அவன் இறங்க போறான். ஆமென். அவன் போப்புக்குள்ள தன் திரை மறைத்து கொண்டு வெளிப்பட போறான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ கள்ள தீர்க்கதரிசி வெளிப்படுறான் இந்த காலத்துல. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சொல்லுங்க, இந்த காரியம் எல்லாமே சபைக்குள்ள வந்துச்சு. ஆனா நம்ம சபைக்குள்ள கூட எவ்வளவு என் டைம் மெசேஜ்ன்ற மாதிரி சொல்லி கொண்டு இருக்காங்க. என் டைம் மெசேஜ்ன்ற மாதிரி சொல்லி கொண்டு சோரியே அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து பார்க்காம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பார்க்கற இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து பேசிக்கிற ஊழியக்காரர்களை வந்து அவங்க அடையாளம் கொண்டு அவங்கள வைத்து அவங்க சரிப்படுத்திக் கொள்ளாம அவங்கள வந்து பூர்ணப்படுத்திக் கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து புறக்கணிச்சுட்டு நாங்க பெரிய சபை, நாங்க பெரிய சபைன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா உரிமை கோர்றாங்க. நீ 1000 ஆத்துமக்களை வச்சுக்கோ, சந்தோஷம். ஆனா அந்த 1000 ஆத்துமக்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைங்க பிரசங்கிக்கலனா பிரயோஜனம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. அந்த 1000 ஆத்துமக்கள் வந்து மீட்படையும்படி ரட்சிக்கப்படும்படியான ஒரு ரட்சிப்பின் பிரசங்கத்தை வந்து ஒரு மீட்கப்படுகிற ஒரு பிரசங்கத்தை வந்து பிரசங்கிக்கலனா, இந்த மனிதன் செய்தி அவர் வந்து மெசேஜ் வந்து ஸ்பீச் பண்ணலனா என்ன பிரயோஜனம்? ஆமென். என்ன பிரயோஜனம் சொல்றீங்க? இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்டை மெசேஜ்ன்ற மாதிரி பேரை வைத்துக்கொண்டு உரிமை கோர்றாங்க. நாங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தரா இருந்தாலும் ரெண்டு பேரா இருந்தாலும் தேவனுடைய மகத்தான சிந்தையை வெளிப்படும். ஆமென். தேவனை அசைவாடும். இதுதான் உங்களுக்கு மைட்டி ஏஞ்சல் இறங்கி வந்து அந்த இடத்துல வந்து பேசணும். அந்த அனைட்டிங் அங்க மேல இருக்கணும். அப்பதான் காரியங்கள் அங்க என்னாகும், எஸ் அங்க வந்து தேவனுடைய மகத்தான காரியங்கள் வெளிப்படும். மேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பிராக்கெட்டுக்குள்ள தேவன் வந்து 14 இருந்து 28 வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரகசியத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க சோரியே, இங்க பாருங்க. அப்பதான் இந்த பாருங்க ஆறாவது முத்திரைக்கும் 5வது முத்திரைக்கு மத்தியில ஒரு கேப் இருக்குது. அதுதான் கம்மிங் ஆஃப் தி லார்டா இருக்குது. ஆமென். இப்போ அந்த பாலாக்கின் அருவருப்படுறத வந்து ஆவிக்குரிய பிரகாரமா வந்து நம்ம புரிந்து பார்த்தோம். எஸ் எங்க பார்த்தோம், நமக்கும் அது பொருந்துது. ஆமென். அங்க இருக்கிற ஓமர் மஸ்தியை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம டைம் லைனா இருக்குது. இப்போ நம்ம உஷாராயிடணும். ஆமென். பிரைட் வந்து என்ன பண்ணிப்போ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆவிக்குரிய அலங்காரத்தினால என்ன பண்ணும், எஸ் அலங்கரித்துக் கொண்டு எஸ் அந்த ராப்சருக்கு ஆயத்தமாகும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அந்த WCC தான் என்னவா இருக்குது, அந்த ரோமன் கேத்தலிக்குடைய கொள்கையும் கோட்பாடு சித்தாந்தத்தை என்ன வருது, அது ஒரு பாலாக்கின் அருவருப்பா இருக்குது. ஆமென். நம்ம அதை ஃபாலோ பண்ணல, விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்க சொல்லி மேப் போடுறாங்க. இதுல உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறேன் பாருங்க. போர்டு வந்து போயிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கண்டிப்பா புரிய நினைக்கிறேன். இப்போ இது என்னவா இருக்குது, இது 3.5 year இதா முதல் ஃபர்ஸ்ட் கமிங். புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் வந்தது மேன், இது 3.5 வருஷம்.
புரியுதா? அவர் 3 வருஷம் என்ன பண்ணாரு? என்ன பண்றாரு? அவரு ஊழியம் பண்றாரு. அதை எப்படி சொல்லி அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறார். ஆமென். ராப்சர் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ ஜீசஸ் எடுத்துக்கொள்ளப்படுதல போறாங்க. அதன் பிறகு சொல்லி 7 சபை காலம். ஆமென். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? 7 சபை காலம். அப்புறமா இங்கதான் இந்த காலத்துல தான் கமிங் ஆஃப் தி லார்ட், மறுபடியும் ரகசியமான வருகை இது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் வந்தாரா? 1963 இறங்கி வந்தார். மேன் 1 2 3 4 5 6 7. புரியுதா உங்களுக்கு? இப்ப திருப்பி ராப்சர் இங்கே இருக்கு. ராப்சர் மணவாட்டி கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படுறான். புரியுதா உங்களுக்கு? அப்புறமா இங்க ஒரு 3 வருஷம், இங்க ஒரு, புரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு 3 வருஷம். இதுதான் வெளிப்படுத்துற விசேஷம். இருக்கா சொல்றேன். வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 3வது வருஷத்தின்படி 1260 நாட்கள். 3 வருஷத்தை வந்து நீங்க வந்து என்ன பண்ணும்? பைபிளுடைய கேலண்டரின் படி ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான். புரியுதா? 31 நாளா இல்ல, 28 நாளா இல்ல. நம்ம இதெல்லாம் மாத்திருக்கிறாங்க. அப்ப பைபிளின் வேதாகமத்தின் கேலண்டரின் படி 30 நாள் தான். அப்ப 3 வருஷத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்? அந்த 30 நாளை வந்து கணக்கு போடும்போது எவ்வளவு ஆகுது? 1860 நாட்கள் வந்து இந்த காலத்துல மோசஸ் அண்ட் எலியா என்ன பண்ணுவாங்க? எலியா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபசி உரைப்பாங்க. புரியுதா? 630 என்ன பண்ணுவாங்கன்னா 1,44,000 பேரு ரட்சிப்படைவதற்காக என்ன பண்றாங்க? எஸ், அவங்க ப்ராபசி உரைப்பாங்க. அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு அவங்க பாவ நிவர்த்தி பண்டிகையை வந்து அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க. முதல் வருகையில வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஒரு வருஷத்தை படிக்கல பாருங்க. பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கும், அது பாருங்க, படிக்கலாது அந்த வசனம். இந்த டேனியல் நினைக்கிறேன், டேனியல் 9 நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது சோதரி. அப்ப டேனியல் 70 வீக்ஸ் நம்ம புரியாம, இங்க பாருங்க, டேனியல் 70 வீக்ஸ் நம்ம புரியாம இந்த கணக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப டேனியல் 70 வீக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? அதை வந்து நல்ல நம்ம நிதானமா அதை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, எழுதி பார்த்து வசனத்தின்படி நம்ம வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது காரியங்கள் நமக்கு என்ன பண்ண முடியும்? எஸ், புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இங்க இது பர்பஸ் பாருங்க. 6 விதமான 6-fold பர்பஸ். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி படிக்கிறதற்கும், நித்திய நீதியை வருகிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும், மகாபரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். புரியுதா உங்களுக்கு? உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கின்றது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 7:63 சொல்லும்போது நம்ம இங்க தொடர்ந்து படிக்கும் போது நிறைய காரியங்களை பார்க்கலாம். 7 வாரமும் 62 வாரங்களும். அப்ப 7:62 எவ்வளோ? 69. புரியுதா? நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஷார்ட் ஸ்பீடா உங்களை வந்து புரியுற மாதிரி சொல்றேன். மேன் அல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6-fold பர்பஸ்ல வந்து சில பர்பஸை வந்து என்ன பண்ணுவாங்க? எலியா மூலமாக, மோசஸ் மூலமாக இந்த 1,44,000 பேர் என்ன பண்ணுவாங்க? எஸ், அந்த என்ன 3 வருஷத்துல வந்து மிஸ் பண்ணாங்களோ, அந்த 3 வருஷத்துல என்ன வந்து மிஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு காரியத்தை வந்து அங்க சரிப்படுத்திக் கொள்வாங்க. அதை வந்து அடையாளம் கண்டு கொள்வாங்க. மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டு கொண்டு அவங்க செய்த எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? துக்கித்து அவங்களை ஒப்பு கொடுப்பாங்க. புரியுதா? அதற்கு பிறகு சொல்றீங்க இங்க மோசஸை எலியா என்ன பண்ணுவாங்க? எஸ், கொலை செய்து போடுவாங்க. அந்த ஒரு மிருகமானது என்ன பண்ணுது?
அதை கொலை செய்து போட்ட பிறகு அவங்க என்ன ஜீவாவியை மறுபடியும் பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுல போவாங்க. ஆமென். மோசஸ் அண்ட் எலியா. ஆமென். எலியா நான் அப்படியே எழுதுறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா இந்த பாதியில தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பாதியில தான் பாலாக்கின் அருவருப்பானது வந்தாங்க என்ன ஸ்தாபிக்கப்படும். ஆமென். அது ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்க வந்து பாலாக்கின் அருவருப்பானது ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்படும். என்னடா சோதனை சோதரி, அது ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அங்க இஸ்ரவேல் அப்புறமா அமெரிக்கா ரோம் என்ன பண்ணுவாங்கன்னா போப் ரோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொள்வாங்க. ஒரு உடன்படிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க போட்டுக்கொள்வாங்க. அந்த உடன்படிக்கை வந்து அவன் என்ன பண்ணுவானா அந்த 3 வருஷத்துல பாதியில அவன் போப் என்ன போப்பின் ரோமாபுரி வந்து அந்த உடன்படிக்கை வந்து முறித்து போடும். ஆமென். அதை என்ன பண்ண மாட்டாங்க அவங்க நிறைவேற்றாதபடிக்கு அந்த டீலை வந்து நிறைவேற்றாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஏமாத்திடுவாங்க. யாரு? போப் ரோம் வந்து ஏமாத்திடுவாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஆமென். ஏமாத்தும சோனேஸ்வரியே. அப்ப அங்கிருந்து நம்ம கணக்கு போடும்போது தான் கணக்கு சரியா வருது. ஆமென். அப்ப பாலாகி அருவருப்பு தான் என்ன பண்ணுவாங்க. அப்ப வேட்டிகன் சிட்டில இருக்கிற அவனுடைய ஹெட் ஆபீஸ வந்து கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? இஸ்ரேல்ல தேவாலயத்துக்கு பக்கத்துல வைப்பாங்க. ஆமென். அதான் பாலாகி அருவருப்பு ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது போப்பின் ரோமாபுரி வந்து இப்போ அவருடைய சிங்காசனம் எங்க தெரியுமா இருக்குது? இப்போ எங்க இருக்குது? ரோம்ல இருக்கிற வேட்டிகன் சிட்டில தான் அவருடைய சிங்காசனம் இருக்குது. அங்கதான் போப் இருக்குது. ஆமென். புரியுதா? இப்ப அந்த ஒரு சிங்காசனத்தை வந்து கொண்டு வந்து எங்க போடுவாங்க? இஸ்ரவேல். தேவன் வசிக்கிற இடத்துல வந்து அங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸா மாத்துவாங்க. ஆமென். ஏன்னா பிசாசுடைய நோக்கம் தானே. ஆமென். தேவன் எப்படி ஆராதிக்கப்படுறாரோ அந்த மாதிரி ஆராதிக்கப்படணும்ன்றது அவருடைய மூல நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு போப்பின் மூலமா அந்த காரியத்தை செய்யறாங்க. ஆமென். புரியுதா? ஆமென். அப்போ ஹெட் குவார்டர்ஸ் வந்து இங்க ஸ்தாபிக்கப்படும் போது சோனேஸ்வரியே அதுதான் பாலாக்கின் அருவருப்பா இருக்குது. நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். மேன் ஹalleluya. கவனமா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த பாலாக்கு அருவருப்பு வந்து வரும்போது அங்கதான் நீங்க என்ன பண்ணும்? நீங்க 1,44,000 பேர் என்ன பண்ணும்? ரட்சிக்கப்படணும். எஸ், நீங்க உஷாராயிடணும்ன்ற மாதிரி காரியத்தை வந்து சொல்றார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதன் பிறகு பாருங்க சோனேஸ்வரியே, இப்போ இங்கிலிருந்து பார்க்கும்போது இங்கிலிருந்து இங்க ஒரு ஃபீடு வருது. இதுதான் 660. புரியுதா உங்களுக்கு? 1290 நாட்கள். அப்ப 630 660 நீங்க பிளஸ் பண்ணுங்க. எந்த வசனத்தின்படி சொன்னா டேனியல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி அங்க சொல்லப்படுற நாட்கள் எல்லாம் 1290. இதனா டேனியல், நான் டேனியல் போடுறேன் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதன்படி நான் நெக்ஸ்ட் வந்து ஈவென்ட்ஸ் நான் பொருத்தி காட்டுறேன். இப்போ நீ கணக்க மட்டும் பாருங்க. ஆமென். ஹalleluya. அவ பாருங்க 11ஆம் வசனத்தின்படி இப்போ இங்கிலிருந்து நம்ம இது பண்ணும்போது தான் இந்த 630 பிளஸ் 660 வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் கூட்டும் போது தான் 1290 நாட்கள் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ இந்த நாட்கள தான் சோதனை சொல்றேன். இந்த 660 நாட்கள தான் 6 வயசு என்னது 6 விதமான 6 கோப கலசங்கள் ஊற்றப்படுற ஒரு டைம் லைனா இருக்குது. 6 கோப கலசங்கள் ஊற்றப்படுற நேரமா இருக்குது. அப்ப ராப்சர்ல நமக்கு இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காரு? எல்லா காரியத்தையும் ரிவீல் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காரு? ராப்சரிக் ஃபெய்த்துக்கு ஏதுவான விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. ஆமென். ராப்சருக்கு ஏதுவான விசுவாசத்தை சம்பாதித்துக் கொள்ளும்படி எல்லா மிஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம இத மிஸ் பண்ணானா சோதரியே என்னாகும்? நம்ம வந்து உபத்திர காலத்துல மாட்டிக்கிறோம். ஆமென். உபத்திர காலத்துல மாட்டிக்கிறோம் சோதரி. அப்ப உபத்திர காலத்துல மாட்டிக்கிற ரொம்ப ரொம்ப என்னது ரொம்ப ஒரு கேடான அர்த்தம். நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் படிச்சேன். அப்ப வானத்திலிருந்து ஒரு தூதன் பறந்தவரை கண்டேன். அவன் என்ன பண்றான்? இனிமேல வந்து பூமிக்கு வந்து ஒரு கொடூரமான காரியங்கள் வெளிப்பட போகுது. அந்த 3 வேர்ல்டு வார்னால என்ன பண்ண போகுது? பூமிக்கு வந்து ஒரு ரொம்ப அங்க வசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு கொடூரமான காரியத்தை வந்து அனுபவிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு அவர். ஆமென். அதான் அப்ப என்னன்னா அப்ப பாருங்க சொல்லுதா. அப்ப 630 660 கூட்டும் போது 1290 வருதா? ஒரு வாட்டி பார்க்கலாமா? 630 660 0 9 12 வருதா? வருதுங்களா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வருதுங்களா? அப்ப நெக்ஸ்ட் வந்து சோனேஸ்வரியே இப்போ ஒரு கேப் வருது. இதுதான் கோப கலசங்கள் ஊற்றப்படுற நேரம்.
புரியுதா? 6 கோப கலசங்கள் ஊற்றப்படுற நேரம். அதன் பிறகு சோதரே இங்க ஒரு கேப் வருது, சின்ன ஒரு கேப் வருது. 45 days. இங்கதான் சோதரே மணவாட்டி 19 ரெவலேஷன் 19ஆம் அதிகாரம். இங்கதான் மணவாட்டி கிறிஸ்துவ மணவாட்டியும் என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு சேர போறாங்க. கிறிஸ்துவ மணவாட்டியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து காப்பாற்றுவதற்காக வராங்க. ஆமென். நீங்க படிச்சு பாருங்க, வேதாகமத்தை படிக்கும் போது இந்த 45 daysல வந்து ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்ற மாதிரி அங்க இது வசனம் சொல்லுது. இங்க பாருங்க, ஆமென். டேனியல் 12 பாருங்க. பாருங்க, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1894 செல்லும். இப்ப நம்ம பார்த்து இந்த கணக்க பார்த்தோம், 1894 பார்த்தோம். அதன் பிறகு பாருங்க 12 வருஷம் 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து செல்கிறவன் பாக்கியவான். அப்ப காத்திருந்து செல்கிறவன் பாக்கியவான் மாதிரி வசனம் சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. ஆமென். ஆமென். புரியுதா? அப்ப ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதான் என்ன வருதுன்னா, என்ன வருது? 7வது கோப கலசமோ 7வது எக்காலம். ஆமென். 7வது எக்காலமோ 7வது கோப கலசம். எஸ், இங்க ஊற்றப்படுற காரியம் மணவாட்டி வந்து கிரைஸ்டல் மணவாட்டி, கிரைஸ்ட் பிரைடு. புரியுதா? இங்க வந்து உரைக்கப்படுற வார்த்தைனால இந்த 45 daysல சகோதரியே 1000 எவ்வளவு இருந்தது? 1335. இப்போ இதோட கூட 45 பண்ணுங்க, பெரிய கூட்டுங்க. 1290 ஒரு 45 பிளஸ் பண்ணுங்க. புரியுதா? எவ்வளவுமா? 5 13 3 6 வருதா? அப்ப 1035 நாட்கள் சேருகிறவன் பாக்கியவான்ற மாதிரி சொல்லுது. அப்ப இந்த காலத்துல தான் மணவாட்டி என்ன பண்ணுவா? மணவாட்டி வந்து மேன் ஹalleluya விசுவாசிக்கிறீங்களா? மணவாட்டியும் கிரைஸ்ட் மணவாட்டி வந்து உரைக்கப்படுற வார்த்தை இந்த 45 daysல வந்து என்ன பண்ணுவானா? எல்லா உரைக்கப்படுற வார்த்தையினால என்ன பண்ணுவானா? தேவனுடைய வார்த்தைக்கு எல்லா காரியங்களையும் உரைத்து என்ன பண்ணுவா? கொலாப்ஸ் பண்ணுவா, எல்லாத்தையும் அழித்து போடுவா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அதன் பிறகு பாருங்க சோரே இன்னும் நிறைய இருக்குது. அதன் பிறகுதான் என்ன வருது? 965 days, ரைட்? 65 days வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கணக்கை பார்க்கும்போது எவ்வளவு வரணும்? 2300 வரணும். அது எந்த வருஷத்துக்கு படி தெரியுமா? டேனியல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் படி. டேனியல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் படி, அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். அப்போ இந்த நாட்கள் என்ன பண்ண போறாங்க? சுத்திகரிப்பு நடக்குது. புரியுதா? மில்லினியம் ஆனது வரதுக்கு முன்னாடி, 1000 வருட அரசாட்சி வரதுக்கு முன்னாடி பூமியை சுத்திகரிக்கப்படுற ஒரு நாட்கள் இது. அதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த 35 எவ்வளவு? 35ஓட கூட 1335ஓட இந்த 965 எப்படிங்க கூட்டுங்க. அப்புறம் எவ்வளோ? 6 3 9 10 புதா 1 நிமிஷம். அப்புறமா 10 13 அப்போ 2300 நாட்கள். இங்கதான் என்னது? பூமியை வந்து சுத்திகரித்து ஆலயத்தை அந்த 1000 வருட அரசாட்சி வருவதற்காக என்ன பண்ண போறாங்க? சுத்திகரிக்கப்படுற ஒரு காலமா இருக்குது. ஹalleluya. அதன் பிறகுதான் சோதரே மில்லினியம் வர போகுது. அதன் பிறகுதான் மில்லினியம் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி மில்லினியம் வர போகுது. புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகு மில்லினியம் வந்த பிறகு சோதரே அப்பதான் நெக்ஸ்ட் இதுதான் என்னது? இந்த 45 days தான் அர்மகதோன் யுத்தம். மூன்றாவது உலக போரும். சொல்லுங்க, மூன்றாவது உலக போரும்
Trumpet. 7வது கோப கலசம் ஊற்றப்படுற நேரம் அங்கதான் அறுமுகத்தில் யுத்தம். ஆமென். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அறுமுகத்தில் யுத்தம் நடக்கிறது. ஆமென். புரியுதா? 3வது உலக போறீங்க தான். புரியுதா? உங்களுக்கு மனவாட்டி கிறிஸ்து மனவாட்டி வந்து என்ன பண்ண போறாங்க அந்த யுத்தத்துல? எஸ், ஒரு அங்கதான் அறுமுகத்தில் சொல்ல ஒவ்வொரு தேசத்துக்கு விரோதமா என்ன பண்ண அணுகுண்டுகளை வீசிக் கொள்வாங்க. ஆமென். மேன் அங்கதான் 3வது உலக போராட்டம் நடக்குது. மேன் ஆமென். அதன் பிறகு மேன் பூமியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு 1000 அரசாட்சி. அதன் பிறகு நித்தியம். இல்ல கோகுமாகித்தம். ஆமென். அப்ப இந்த 1000 அரசாட்சியில பிசாசிய வந்து கட்டப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? பிசாச வந்து கட்டப்பட்ட பிறகு இங்க 1000 அரசாட்சியான பிறகு தேவன் என்ன பண்ணுவாரு? கட்டெழுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? கட்டெழுப்பார். அவன் என்ன பண்ணுவான்? அவன் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? கட்டெழுக்கும் போது அவன் மறுபடியும் சேர்ந்து என்ன பண்ணுவானா? எல்லா தேசங்களும் மறுபடியும் என்ன பண்ணுவான்? எஸ், புரியுதா உங்களுக்கு? ஒன்றாய் சேர்த்துவாங்க. ஒன்றாய் சேர்த்தும் போது இதெல்லாம் ரொம்ப ரகசியமான காரியம். நீங்க விசுவாசிக்க போது நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, அப்ப கோகுமாக யுத்தம் வருது. அந்த கோகுமாக யுத்தத்தில் தான் சாரி மேன் அல்லேலூயா. என்னது அந்த கோகன்றதுக்கும் மாகன்றதுக்கும் ஒரு இது இருக்குது. ஒரு அர்த்தம் இருக்கு. பெரிய விஷயம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். மேன் அல்லேலூயா. அப்பதான் கோகுமாக யுத்தம் வருது. கோகுமாக யுத்தம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பிடிச்சா உங்களுக்கு? இதை அடிச்சிடுவா? நானு அடிச்சிடுவா? அப்ப கோகுமாக யுத்தம் வருது. புரியுதா உங்களுக்கு? 1000 வருட சாட்சி கோகுமாக யுத்தம். கோகுமாக யுத்தம். அதன் பிறகு வெள்ளை சிங்காசனம் ஆயத்திருப்பு. வெள்ளை சிங்காசனம் ஆயத்திருப்பு. வெள்ளை சிங்காசனம் ஆயத்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு மேன் ஹல்லேலூயா அவங்க கிரியைகள் தக்கதான பலனை தேவன் அளிப்பார். அப்ப நித்திய ஜீவனுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தேவனோட கூட புதிய வானம் புதிய பூமிக்கு போவாங்க. புரியுதா? அங்கதான் என்ன ஆகும்? யாரெல்லாம் வந்து யாருடைய பேர்கள் வந்து அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர்கள் அளிக்கப்பட்டிருக்குதோ அவங்க எல்லாமே ஹெலுக்கு போக போறாங்க, நரகத்துக்கு. அப்படி எப்படி? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நரகத்துல இருக்கிறவங்களும் அந்த ஹெலுக்கு போக போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாருடைய பேர் வந்து அளிக்கப்பட்டிருக்குதோ அவங்க என்ன பண்ண போறாங்க? யார் இப்ப சொல்லுது? யாருடைய பேர்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கோ அவங்க என்ன பண்ண ஹெல்ப் போக போறாங்க, நரகத்துக்கு. விசுவாசிக்கிறீங்களா? யாருடைய பேர்கள் வந்து எழுதப்படாத இருக்குதோ அவங்களும் என்ன பண்ண போறாங்க? எஸ், அவங்களும் அந்த ஒரு மரணத்தினால நரகத்துக்கு போக போறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேன் ஹல்லேலூயா. அதன் பிறகு சகோதரரே, இந்த வெள்ளை சிங்காசனம் நியாயத்தீர்ப்பான பிறகு நெக்ஸ்ட் வரவது நெக்ஸ்ட் ஒரு காலம் வரப்போகுது. என்னது? இதுதான் பரிசுத்த ஆவியின் அக்னி. என்னது? அக்னினால என்ன பண்ண போறாரு? பூமியை வந்து சுத்திகரிக்க போறாரு. மூல நிலையில எப்படின்ச்சோ அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பிரிட் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ண போறார் தேவன்? பூமியை வந்து மறுபடியுமாக அதை வந்து மூல நிலையில வந்து சிலிக்கலாம். அதை வந்து ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த பூமியில வந்து எல்லாத்தையுமே பூமியை வந்து தோண்டி எடுத்து எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண வீக் பண்ணிட்டாங்க. அப்ப மறுபடியும் அதே ஒரு நிலைக்கு மூல நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு டைம் லைன் அப்ப இருக்கும். ஆமென். அப்புறம் தான் சொல்றீங்க என்ன பண்ணாவது? இதுதான் நியூ எர்த், நியூ மேல என்ன சொல்றாங்க? வானத்தை, ஸ்கை. மேன் விசுவாசிகள் நீ புதிய வானம் புதிய பூமி இங்கதான் இருக்கும். அதுதான் 21ஆம் அதிகாரத்துல இருக்கிற மேன் ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுது? இந்த எல்லா மிஸ்ட்ரிஸையும் 7வது முத்திரை தான் நமக்கு என்ன பண்ணுது? ஓபன் பண்ணி காடு. ஆமென். அப்ப 7வது முத்திரை இல்லாம இந்த கமிங் ஆஃப் தி லார்ட் சொல்லும்போது தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வராம பூமிக்கு இறங்கி வராம அவர் வந்து திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு அந்த மிஸ்ட்ரிஸை வந்து யோவான் என்ன பண்றாரு? அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அவர் சிங்கத்தை போல மகாசத்தம் ஆர்ப்பரிக்கும் போது 7 இடிகள் என்ன பண்ணுது? தன் சத்தங்களை வந்து முழங்குது. அதை வந்து சத்தத்தை கேட்கிறாரு. யார் கேட்கறது? யோவான் கேட்கும். எழுதுன்ற மாதிரி நீ எழுதாத, நீ முத்திரை போடு. ஏன்னா 7 என்ன பண்ணும்? அந்த
செய்தியை பிரசங்கிக்கும் போது அந்த செய்தியை சொல்லும் போது அவர் மூலமா என்ன பண்ண ரெவீல் பண்ண போறேன்றார். ஆமென். ஆமென். அப்போ என்ன பண்றாரு, அவர் மூலமா வந்து யார் மூலமா அந்த ஒரு செவன்த் சீல ஆமென். கம்மிங் ஆஃப் தி லார்ட் இப்ப இறங்கி வந்திருக்காரு. இப்போ இறங்கி வந்திருக்கும் போது எங்க அவரு புரியுதா, ஆமென். பூமிக்கு இறங்கி வந்துட்டாருங்க. இப்ப பூமிக்கு இறங்கி வந்திருக்கும் போது அங்க மமரேசம பூமியில வந்து ஒரு பாடியில அவர் வெளிப்படுறாரு. யாருக்கு? அபிரகாமுக்கு, சாராக்கு. இப்ப அதே தேவன் அங்க பாடி ஸ்டேஜுக்காக மெசேஜ்ங்க போகுது. இப்ப அதே நாட்கள் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? நோவின் நாட்கள் வளர்ந்து போல மனுஷகுமார் வெளிப்பட்ட நாட்கள் நடக்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஈவெண்ட்ஸை மட்டும் பார்க்க கூடாது, அங்க நடக்கிற அந்த காரியங்களை மட்டும் பார்க்க கூடாது. அந்த காலத்துல நோவின் காலத்துல வந்து ஹேனோக் இருந்தார். ஹேனோக் வந்து நோவாக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுல போயிட்டார். அப்ப அது சோதோமின் நாட்கள்ல அபிரகாமும் சாரா இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராப்சரிங் ஃபெய்த்தை பெற்றுக்கொண்டாங்க, பாடி சேஞ்சிங் ஏதுவான மெசேஜை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அதை பார்க்கணும் நம்ம. அப்போ இப்ப எந்த நாட்கள்ல வாழ்றோம்? சோதோமின் நாட்கள்ல வாழ்றோம். உலகத்துல பார்க்கும்போது ஈவெண்ட்ஸை பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தெரியுது, எல்லாமே நிறைவேறுது. அப்ப அந்த காலத்துல இங்க எங்கோ ஒரு உஷ்ணமான ஒரு பிளேஸ்ல அந்த ஓப்பனத்துக்கு கீழே ஒரு கூடத்துல சாராவும் அபிரகாமும் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அங்க வெளிப்பட்ட தேவன் இங்கும் வெளிப்படணும் இல்லையா? பேட்டர்னை பார்க்கும்போது, டைப்ஸ்ல பார்க்கும்போது, அப்ப இங்க இறங்கி வந்த தேவன் எங்க இருக்கிறாரு? மனவாட்டிக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் அப்ப மோசஸ்குள்ள எப்படி தன்னை திரைமறைத்துக் கொண்டு பேசினாரோ, வெளிப்பட்டாரோ. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த எகிப்தில வந்து உரைக்கப்படுற வார்த்தையினால அங்க சிருஷ்டிப்பை கொண்டு வந்த அதே தேவன் இன்றைக்கு இந்த சரீரமாகிய இந்த ஒரு எளிமையின் சரீரமாகிய அந்த ஒரு நபர் மூலமா அவர் வெளிப்பட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாட்டில்ல நம்ம என்ன பண்றோம்? தண்ணியை வந்து வைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தண்ணி கூட சொல்றோமா? பாட்டில் கூடமா தண்ணி குடிக்கலாம் சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு டைப் என்ன பண்ணிட்டார்? இப்போ தேவன் மாறிட்டார். சில காலங்கள் 63 இருந்து 65 வரைக்குமே. ஆமென். சில நேரங்கள் என்ன பண்ணிட்டார் தேவன்? அவருடைய திரைக்கு பின்பாக இருந்து பேசினார், லோகாஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப தேவன் என்ன பண்ணாரு? அந்த ஒரு திரையை வந்து என்ன பண்ணாரு? அந்த திரைக்கு பின்பாக இருந்து என்ன பண்ணாரு? அந்த சீல்ஸ் உடைய ரகசியங்களை வந்து பேசினார், முத்திரைகளை வந்து திறந்தார், இடிகளுடைய சத்தத்தை வந்து கேட்கும்படி செய்தார். ஆமென். இப்போ அவர் இல்ல, அந்த பாடி இல்ல, ஆனா இன்னொரு பாடி இருக்குதுங்க. அதான் மனவாட்டின் சரீரம். அப்போ அந்த பாடி அந்த பாடி இல்லாம இருந்தா கூட இந்த பாடி மூலமாக என்ன பண்ணாரு? இப்ப அவரு அதே சத்தத்தை அவர் மூலமா உடைக்கப்பட்ட அதே சத்தம் இப்ப நம்ம மூலமா என்ன பண்ணுது? எஸ், வெளிப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப செவன்ஸில் தேவன் எங்குமே என்ன பண்ணல, தம்முடைய ஜனங்களை வந்து பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அவர் எப்பவுமே என்ன பண்ணல, இதை எடுத்து விட்டு போகவே இல்லை. ஆமென். ஏதோ ஒரு டைப்ல இங்க இருக்கிறாங்க. நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி, பிசாசுடைய கையில வந்து தப்பிக்கும்படி அவர் பூமியில என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்கள் மூலம் வெளிப்படுறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? பிளான் புரிஞ்சு. அப்பதான் புதிய பூமி வரப்போகுது. ஆமென். அப்ப எங்க இருக்கிறோம் நம்ம? அப்ப தேவன் என்ன பண்றாரு? வருகை வந்து எங்க வெளிப்படுத்துறாரு? எஸ், 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கு. 6வது முத்திரைன்றது நமக்குரியது இல்ல, நம்ம ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படுதல போயிட்டு போலீங்களாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப 5வது முத்திரைன்றது என்ன? பலிபீடத்திற்கு ஆத்துமாக்கள். அப்ப அந்த 5வது முத்திரைக்கும் 6வது முத்திரையில ஒரு கேப் இருக்குது. கேப்ல தான் தேவன் இருக்காரு, ஒரு பிராக்கெட்ல ஒரு சம்பவத்தை வச்சிருக்கு. அதுதான் வருகையா இருக்குது. ஆமென். பின்னம் எங்கோ அங்க கழுகு. அப்போ மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்? அத படிங்க. லாஸ்ட்ல நான் முடிக்கிறேன் சீக்கிரமா. மத்தேயு 24 அதிகாரமா 28. புரியுமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மிஸ்டரிஸ். இது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். மேன், புரியுதா உங்களுக்கு? அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொள்ளாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அழைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மயங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஒழுவாய் துடிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். யாரவங்க?
மோசஸ் and எலியா. ஆமென். அப்ப நமக்கு இருக்கிற அந்த கமிங் தான் அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? ஆமென். நமக்கு எப்படி சமீசில் மூலமாக தேவன் இறங்கி வந்து காரியங்களை செய்யறாரோ அதே மாதிரி அந்த வருகையின் காட்சிகளை கொடுக்குறாரோ அதே மாதிரி கமிங் அவங்களுக்கு இருக்கும். ஆமென். பிறகு ஒழுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூடி சேர்ப்பார். ஆமென். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க அந்த 1,44,000 பேரை வந்து ஆயத்தப்படுத்துவாங்க. ஆமென். 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 புரிதவங்களுக்கு அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் செய்யமாயிற்று என்று அறிவீர்கள். புரிதவங்களுக்கு எல்லாமே மிஸ்ட்ரிஸ் தான். இதெல்லாமே அத்திமரம் என்ன? இஸ்ரவேல் தேசம். ஆமென். புரிதவங்களுக்கு ஹalleluya. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே சோதனை இது வந்து ஒரு ஜாதி ஜென்டில் பீப்புளுக்கும் பொருந்தது, பிளஸ் அவங்களுக்கும் பொருந்தது. யாருக்கு? 1,44,000க்கும் பொருந்தது. அப்ப நான் பார்த்தோம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நான் வந்து விசுவாசிக்கிறேன். நீங்க மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு வந்து நீங்க மறுபடியும் வேதாகமத்தையும் இந்த செய்தியை வச்சு நீங்க வந்து 2 பேருமே என்ன பண்ணுங்க, 2மே காரியத்தை வச்சு நீங்க பொறுத்து பாருங்க. உங்களுக்கு காரியங்கள் வந்து புரியும். God bless you. எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.